அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. நமது உடலோடும் உயிரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அன்னை தமிழை வணங்கி, தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. படிப்பிலும் உழைப்பிலும் வளர்ந்து வருபவர்கள் ஆண்களா பெண்களா? ஏன்னா இப்படி ஒரு சிக்கலான தலைப்பை புத்தக திருவிழாவில் கொடுத்துருக்காரு. ஆண்களா பெண்களான்ட்டு ஏற்கனவே வீட்டில் பெரிய பஞ்சாயத்து ஆகி கிடக்குது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, பிறக்க போகிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாங்கிறதுல தொடங்குது அந்த வேறுபாடு. அதில் அந்த ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா அந்த பெத்த அந்த அம்மாவை அப்படி பாராட்டுறான். சிங்க குட்டியை பெற்றிருக்கு, ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டா ஆம்பளை பிள்ளைய பெற்ற அந்த அப்பாவுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுப்பான். மாப்பிள்ளை பையனை பெற்றுட்டியா, கவலையே இல்லைடா உனக்கு. பொம்பளை பிள்ளை அந்த வீட்டில் பிறந்தா என்னதான் தெரில, இன்னைக்கு வரைக்குமே ஒரு டல்னஸ் வந்துடுது. இந்த பொம்பளை பிள்ளை பெற்ற அப்பேன் இந்த என்னடா பொம்பளை பிள்ளை, அதுக்கு ஏன் இப்படி, நீ ஏன் வேதனைப்படுற? என்ன பண்ணுறது, நகை பகையெல்லாம் சேர்க்கணும்ல, பிறந்தொன்னே நகை சேர்க்கணும்னு முடிவோடையே உட்காந்துடுறான். அவன் அப்படி நினைக்காட்டியும் பக்கத்தில் இருக்கவன் தட்டையேற்றி விட்டுறான். மாப்பிள்ளை பொம்பளை பிள்ளைய பெற்றுட்ட, பார்த்துக்க, சூதானம் மறந்துக்க, ஏட்டிக்கு பூட்டியாக செலவு பண்ணாத, ஒரு வருஷத்துக்கு 2 பவுனாவது சேர்த்துரு, இல்லாட்டி பிச்சை தான் அப்படின்றான். பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே பொம்பளை பிள்ளை பெற்ற அந்த அம்மாவை அதுக்கு மேலே. ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்தது. இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னுடைய குலப்பெருமையை காக்கின்ற மிகப்பெரிய ராணியாக அவள் வருவாள்னு அந்த பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுனாலே அந்த டாக்டரை திட்டுறான். இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருக்க மாட்டேங்கிறேன். ஆஸ்பத்திரியா காரணம் பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு? இன்னும் சில பேர் ஒன்னையால தான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்கிறான் டாக்டரை. டேய் வெளியே போய் சொல்லாதரா, உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கே உரிமை இல்லாத காலம். இன்னைக்கு அவர்கள் எப்படி படிப்பிலும் உழைப்பிலும் இதை மீறி எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பெண்களேன்னு பேசுகிறதுக்கு 2 பேர் இல்லை. ஆண்கள் தான் படிப்பிலும் உழைப்பிலும் அப்போதிருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறதுக்கு இந்த பக்கம் 2 பேர். ஆண் பெண் அப்படிங்கிற வார்த்தையிலே எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். ஆண்ங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து உயிரெழுத்து ஆ, அதுக்கு அடுத்து மெய்யெழுத்து. ஆனால் பெண்ணுங்கிற எழுத்தில் பாருங்கள், முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்து, அதுக்கு அடுத்து உயிரெழுத்து. ஆண்கள் உயிர் எழுத்து அப்புறம் மெய்யெழுத்து, அதோட முடிஞ்சு ஆண்களுடைய கடமை. ஆனால் பெண் தான் உயிரையும் மெய்யையும் சேர்த்து இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை பெற்று தருபவள். அப்படிங்கிறதுனால தான் பெண்ணுங்கிற அந்த எழுத்து வார்த்தையிலேயே பேங்கிறது உயிர்மெய் எழுத்து. எவ்வளோ ஒரு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆங்கிலத்தில் மேன், MAN, மேன் ஆம்பிள், அதுதான் ஆண். உமன், WOMAN, உமன். இந்த 2 வார்த்தையும் பாருங்களேன். மேன் தனியாக இருப்பார், அந்த மேன் பார்த்தீங்கன்னா உமனுக்குள்ளே அடங்கியிருக்கான். பார்த்துருக்கீங்களா? உமன், WOMAN. ஆம்பளையே அந்த பெண்ணுக்குள்ளே அடக்கமானவன்கிறத ஆங்கிலேயர்களே ஒத்துக்கிட்டான். அதில் அந்த மேனை எடுத்துடலாம். ஆம்பளை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உமனில் இருக்க மேனை எடுத்துருங்க, என்ன இருக்கும்? அவ்வளோதான். மேன் இல்லாட்டி பொம்பளைய வெறும் ஓதான் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்குள் ஆண் அடக்கமாகி இருக்கிறான், உமன். ஒரு ஆணையும் பெற்றுத்தருபவள் ஒரு பெண் தான்ங்கிறதுனால தான் ஆங்கிலத்தில் மேன் உமன். அப்பா அம்மாங்கிற வார்த்தையை பாருங்க. தமிழில் ஆங்கிறது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, மா உயிர் மெய்யெழுத்து. ஆங்கிற உயிரை மெய்யோடு இணைந்து உயிர்மெய்யோடு நம்ம இந்த உலகத்துக்கு தருபவள் அம்மா. அதே மாதிரி அப்பா ஆங்கிற உயிர், இப்புங்கிற மெய்யே, பாங்கிற உயிர் மெய்.
ஒரு வார்த்தையிலேயே இவ்வளவு பொருள் பொதிந்து இருக்கக்கூடிய உலகத்தின் ஒப்பற்ற ஒரே மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழி தான். அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். ஆனால் இன்றைக்கி குழந்தையில் இருக்கின்ற ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு மாணவனாக இருக்கிறப்ப பாய், பொம்பளை பிள்ளைக்கு கேர்ள் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது, பிஓஒய் பாய், பாய்னா பையன், ஜிஐஆர்எல் கேர்ள், கேர்ள்னா பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே, எம்ஏடி மேட், மேடுன்னா கிறுக்கு அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வரும். பிஓஒய் பாய், பாயினா பையன், ஜிஐஆர்எல் கேர்ள், கேர்ள்னா பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதேன்னு. ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தால் அது ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியே ஆரம்பத்திலிருந்தே நம்மளை கற்பனை பண்ணிட்டான். கவிஞர் கண்ணதாசன் நிழல் நிஜமாகிறதுங்கிற ஒரு படத்தில் எழுதியிருப்பார் பாட்டு. யாரெல்லாம் பெண்கள்கிட்ட ஏமாந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார். கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே, கற்பனை கேதானே, கம்பன் ஏமாந்தான். அவர் மட்டுமா? வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன், கம்பன் ஏமாந்தான். ஆம்பளைய பூரா கைதட்டுறாங்க பாருங்க. அப்போ எவ்வளவு ஏமாந்துருந்தா இந்த வரியை நினச்சி ரசித்து கைதட்டுறார் ஒருத்தர். அனே டாப்புனே, வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன் எழுதுனான். அப்படி என்ன பெண்கள்கிட்ட ஏமாறுறதுக்கு என்னையா இருக்கு? அழகு. அந்த அழகு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து அதில் ஒரு ஆளை விட்டுட்டார் கண்ணதாசன். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். எடுத்தொன்ன வள்ளுவனை ஏன் வச்சார் தெரியுமா கண்ணதாசன்? முதல்ல ஏமாந்தது அவர் தான். யார்? 3000 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல ஏமாந்தவர் நம்பால் தான். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால். அதில் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். நம்ம ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவள் மண்ணை பார்ப்பாள், நம்ம விண்ணை பார்க்கும்போது அவள் என்னை பார்ப்பாள். எப்படி? 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இதை லவ் பண்ணலன்னா இதை எழுதியிருக்க முடியுமா? யாரோ ஒரு பெண்ணுக்கிட்ட அவர் இந்த மேட்ரை அனுபவிக்காட்டி எழுத முடியுமா ஐயா? இது மட்டுமா? காமத்து பாலை பற்றி பேசுனா வேறு ரூட்டில் போயிடும் பட்டிமன்றம். ஆனால் காமத்து பாலை 11th 12th படிக்கிற வரைக்கும் நடத்தவே மாட்டேன்ட்டானுங்க. வெறும் அறத்துப்பால், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார், இறைவனடி சேராதார், மலர்மிசை ஏயினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை. எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருந்தா கடவுள் வாழ்த்தில் இருக்க 10 பாட்டு மனப்பாடமாக இருக்குது. காமத்து பாலில் 1 மனப்பாடம் பண்ண விட்டாங்களே. காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஃபைனல் செமஸ்டரில் தான் நடத்தினாங்க. எது? காமத்துப்பால். அதில் என்ன நடத்தினார் தெரியுமா எங்கள் பேராசிரியர்? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் எழுதினார். இதுக்கு என்ன? 1330வது திருக்குறள். ஊடுதல் காமத்திற்கின்பம். இல்லற வாழ்க்கையினுடைய இன்பமே ஊடுதல் தான், சண்டை போடுறதான்றார். அப்போ வாசி அம்மா கூட சண்டை போடாமல் அதை எழுதியிருக்க முடியுமா? சில பேர் சொல்கிறான், எனக்கு என் மனைவிக்கும் 15 வருஷமாக சண்டையே வந்ததில்லைங்கண்ணா. எப்புட்றா மனுஷனாடா நீயே அப்படின்னு. கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் 15 வருஷம் கழித்து பார்த்தான் வாரேன். நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறது? துபாயிலேருந்து என்ன வீடியோ காலில் சண்டை போட முடியும்? ஸ்டண்ட்டுன்னா பக்கத்தில் இருக்கேண்ணா, வான்னா என்ன என்ன அந்த ரகலையில் இருக்க விஷயம் இருக்குது பாருங்கள். அடே அப்பா, சண்டையே போடாத ஒரு மனைவி இருந்தால் அந்த வீடு வீடாவாக இருக்கும். சொல்கிறதெல்லாம் கேட்குது ஒரு அம்மா. வாடி வர்றேங்க, உட்காருடி உட்காடுறேங்க, சோறாக்கிடி ஆக்குறேங்க, குழம்பு வைடி வைக்கிறேங்க
அப்படியே எனக்கு மேஜல் எடுத்து வை, வைக்கிறேங்க. சோத்தை எடுத்து வை, வைக்கிறேங்க. குழம்பு ஊற்றுறேங்க. அப்படியே கொஞ்சம் மூட்டை பூச்சி மருந்தையும் கலந்து ஊற்றுறேங்க. சாப்பிட போகிறேன்டி, சாப்பிடுங்க. செத்துருவேண்டி, சாவுங்க. சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணோட வாழ முடியுமாயா? இப்படி ஒரு கிளிப்பிள்ளையோட வாழ முடியுமா? இல்லை. அந்த ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் ஒரு இல்லற வாழ்க்கையை எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் படிப்பு உழைப்பு எப்படி கிடைச்சது? ஒரு பெண் பொது இடத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. பொது இடங்களில் பெண்கள் நிற்கக்கூடாது. முதலில் பொது இடங்களில் பெண்கள் நிற்கலாம் அப்படின்னு ஒரு அரசாணையில் கையெழுத்து போட்ட ஆட்சி நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் பொது இடங்களில் பெண்கள் நிற்கலாம். ஓட்டுரிமை இல்லை, ஆம்பளையை மட்டும் ஓட்டு போட்டு அன்னைக்கு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கான். எவ்வளவு பாருங்கள், பெண்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்ததும் அதே நீதி கட்சியின் ஆட்சியில் தான். பெண்கள் பேருந்தில் பயணம் செய்ய முடியாதியா? கூட்டு வண்டி தான், ஆம்பளை மட்டும்தான் பஸ்ஸில் போவாருங்க. நீ வா, பின்னால் மாட்டு வண்டியில் வா அப்படின்னு அப்படிலாம் நடந்திருக்கு. பொது இடங்களில் நிற்க தடை, பொதுக்கூட்டங்களில் நிற்க தடை, பேச தடை, படிக்க தடை, ஓட்டுரிமை இல்லை. இதையெல்லாம் படிப்படியாக வாங்கி 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 வந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வளர்ச்சி. ஆரம்ப காலத்தில் 5 வகை நிலங்கள் தமிழ்நாட்டில் நம்ம தமிழன் பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி நிலத்தில் மலையும் மலை சார்ந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய அந்த தோட்ட பயிர்களை பயிர் செய்து அந்த வேலையை ஆம்பளை செஞ்சுருக்கான். அந்த பயிர்களை வெயிலில் காய போடுவாங்க. மலையில் எப்போயாவது தான் வெயில் அடிக்கும். அந்த திணை பயிரை பாதுகாக்கிற வேலை யாருன்னா பெண்கள். திணைப்புலம் காத்தல். அன்னைக்கே செக்யூரிட்டி ஆஃபீஸராக பெண்கள் இருந்திருக்காங்க. ஆம்பளையில் விட்டுருந்தா யாராவது 4 பொம்பளையை அள்ளிட்டு போகிறீங்களா, அள்ளிட்டு போங்க, ரொம்ப அழகாக இருக்க, ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அம்புட்டையும் கொடுத்துவிட்டு தலையில் துண்டை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு பெண்ணிடம் அந்த பயிர்கள் பாதுகாக்கப்பட்டதால் தான் அந்த மலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்ந்தது. அதனால தான் அவன் விளைவித்த பயிரை பாதுகாக்கிற துணைப்புலம் காக்கும் பணி பெண்களுக்கு. அந்த மலையில் வாழக்கூடிய பெண்கள் குறி சொல்லுவாங்க. அழகா குறி சொல்கிறதுனா ஒரு ஆணினுடைய முகத்தையோ ஒரு ஆளுடைய முகத்தையோ கையில் இருக்க ரேகையோ அவங்களுடைய முகக்குறியை பார்த்து அவங்க வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் குறி சொல்கிறது. இந்த வேலையை அன்றைய மலையில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்திருக்கிறார். தமிழ் இலக்கியம் சொல்லுது. அதுக்கடுத்து முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த இடம். அங்கே வேட்டையாடி இருக்கான். அந்த வேட்டையாடின விலங்குகளுடைய பொருள்களையெல்லாம் போய் தேன் போன்றவைகளெல்லாம் விற்பனை செய்கிறது பெண்கள் தான். அன்னைக்கே வணிகம் பெண்கள் செய்தார்கள்ங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, கீழடியில் நமது பெண்கள் பயன்படுத்திய பானைகளில் எழுத்துக்களும் எண்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்னைக்கே கணிதத்திலும் வணிகத்திலும் பெண்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார். அதுக்கடுத்து மருதத்தில் ஆடு மாடு விவசாயம். அந்த ஆடு மாட்டில் கிடைக்கக்கூடிய பால், தயிர் இதெல்லாம் போய் விற்றுட்டு வர்றது. பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தயிர் விற்க ஒரு பொண்ணு போகிறா. அந்த தயிர் விற்கிற பொண்ணை அந்த விற்க போகிற அனுப்புகிறவன் சொல்கிறான், தயிர் விற்கும் என் கண்ணே, தயிர் விற்கும் இடத்தில் தட்டானிடம் பேச்சு என்ன, மோர் விற்கும் இடத்தில் மூக்கனிடம் பேச்சு என்ன, பேசாமல் தயிரையும் மோரையும் விற்றுவா, பயமாக இருக்கிறது. யார்? ஆம்பளை. தயிர் விற்க போகிறப்ப தயிரை மட்டும் விற்றுட்டு வா, தட்டான்கிட்ட பேசாத, அந்த ஆம்பளைகிட்ட பேசாத. மோர் விற்க போனால் மோரை மட்டும் விற்றுட்டு வா, மூக்கன்கிட்ட பேசாத, எனக்கு பயமாக இருக்குது. ஆம்பளை அன்னைக்கே சந்தேகப்பட்டிருக்கேன். அதுக்கு பெண் பதில் சொல்கிறா, தட்டானிடம் பேசாமல் தயிர் விற்பது எப்படி, மூக்கனிடம் பேசாமல் தயிர் விற்பது எப்படி அப்படின்னு கேட்குறா. பேசாமல் எப்படிரா விற்க முடியும்? தயிரை மட்டும் இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பேசாமல் அப்படியே வச்சுக்கிட்டு எவ்வளவு பேசாமல் இருக்குது. எடுத்துக்குங்க, மிச்சம் அதெல்லாம் கிடையாது, வேணா எடுத்துகிட்டு போனாக்கா மிச்சம். பேசாமல் எப்படிரா விற்க முடியும் அப்படின்னு கேட்குறா.
அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறான். மூக்கனிடம் பேசினாலும் தட்டானிடம் பேசினாலும் பத்திரமாய் வந்து சேருங்கிறான். அப்போ தான் அவ சொல்கிறா, மூக்கனிடம் பேசினாலும் தட்டானிடம் பேசினாலும் அவனிடம் பேச்சுத்தான் இருக்குமே ஒழிய என் உயிர் மூச்சு உன்னிடம்தான் ஐயா இருக்கிறது, நான் பத்திரமாக வருவேன்னு ஃபினிஷ் பண்ணுறான். இது யார்? பாரதிதாசன் பாட்டு. ஒரு மோர் விற்கிற தயிர் விற்கிற பெண்ணை கூட எப்படி தமிழ் இலக்கியங்கள் சித்தரிச்சிருக்கு பாருங்கள். அன்னைக்கே வியாபாரம், கணிதம், வணிகம் எல்லாத்துலேயும் பெண்கள் சிறந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இருக்க லைஃப்பை எடுத்து பேச போகிறாங்க. பெண்களே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபமாக பேசுவார். அவருடைய ஸ்பீச் மெத்தடே அப்படி தான். அன்பார்ந்த பெரியோர்களே வணக்கம் அப்படிம்பார். வணக்கத்தையே இந்த மிரட்டா. சில பேர் அப்படி தான். குட் மார்னிங்கே சொல்ல முடியாது அவங்கள்ட்டெல்லாம். வாக்கிங் வந்துட்டு இருப்பான். குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? வாட் இஸ் குட் இன் த மார்னிங்? நான்சென்ஸ். அவங்க முகத்தில் முழிச்சோம்னா தொலைஞ்சு. குட் மார்னிங்கே வாட் இஸ் குட் இன் த மார்னிங்கிறானா அவனை என்ன பண்ணுறது? ஆனால் இவர் அப்படி இல்லை. தனது கருத்துக்களை ஆணித்தரமாக வைப்பதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர். அவரோடு இணைந்து பெண்களே அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு பெண்களின் பிரதிநிதியாக வருகை தந்திருப்பவர் கோவை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் என்னுடைய அன்பு மகள் திருமதி நாகநந்தினி. அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. கோவையிலிருந்து வருகை இருந்திருக்கிறார். அந்த கோயம்புத்தூர் தமிழ் உங்களுக்கே தெரியும். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்கண்ணா, சாப்பிட்டு போட்டு போங்க, என்ன பேசி போட்டு போகிறீங்க, என்னம்மா நீயும் பேசுகிறீங்கோ நீங்கள் ஏனுங்கண்ணா ஏனுங்கண்ணா. இங்கே ராணிப்பேட்டையில் ஒரு தமிழ் கேட்டேன். என்ன பண்ணிக்கின்னு இருக்கிறீனியா, பேசிக்கின்னு இருக்கிறியா நீயா, கட்சிக்கல்ல வெத்தலைக்கு இதை வாங்கின்னு வந்து நெறியா சொல்லி என்ன போங்கண்ணாம்மா. பொய்க்கினே இருங்கிறான். பொய்க்கொண்டிருல பொய்க்கினே இரு. திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கவங்க சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். திருநெல்வேலிக்காரங்களை சொல்வார்கள் சொல்லுங்கள். சொல்லுவாக அப்படிம்பாங்க. சொல்வார்கள் சொல்லுவாக, பேசுவாக, வருவாக, பாப்பாக. தஞ்சாவூர்காரங்களை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லுவாவோ, பேசுவாவோ, வருவாவோ, வந்துக்கிட்டு இருப்பாவோ, பொண்ணு பார்க்க இப்போ தான் வந்துக்கிட்டு இருப்பாவோ, சொல்லுவாவோ. ஏன் இங்கே ஓலை முடியுதுன்னா இந்த வாயில் வெத்தலை போட்டு அது கீழே லீக் ஆகாமல் இருந்து பேசித்தான் அவனா வருவாவா, சொல்லிக்கிட்டு இருப்பாவா. பாட்டெலாம் நல்லா பாடுவாவா. ஒரு பாட்டு வேணால் பாடி காட்டட்டா? மண்ணா அந்த வெத்தலையோடையே பாடுவார். அப்படியே நாங்கிட்ட ஒழுக அப்படியே தொடச்சிக்கிறாரு. தஞ்சாவூரில் வருவாவோ போவாவோ, இங்கே வந்துக்கின்னு போய்க்கின்னு. எங்கள் மதுரையில் வருவோம்ல போவோம்ல அப்படின்னா வர்றானா போகிறானானே கண்டுபிடிக்க முடியாது மதுரைக்காரனை. வர்றியாடா வருவோம்ல அப்படின்னானா வந்துட்டானா வர்றானா வர போகிறானா. ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்கள் எப்படி ஒரு மாறுதல்னு. மாதிரி கோவை மாவட்டம் ஆண்களே அப்படிங்கிற ஆணின் பிரதிநிதியாக வருகை இருந்திருப்பவர் என் அன்பு தம்பி கவிஞர் இனியவன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாடல்களுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் மாதிரி உலகத்தில் எவனாலையும் கொடுக்க முடியாது. என்னுடைய தம்பி இனியவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதனால் உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைக்கணும்னா அன்போடு நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நல்ல நாளில் ராணிப்பேட்டை மக்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினது உண்மையிலே உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு சமம். காரணம், நீங்கள் இப்போ மாற்று அணியில் பேசுகிறீங்க. இது ராஜாப்பேட்டை இல்லை, ராணிப்பேட்டை. ராஜாப்பேட்டைன்னு ஒரு ஊரே கிடையாது, ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டைன்ற ஊரில் பேசுகிறதுக்கு இவங்க தான் பொருத்தமானவங்க. நீ இந்த ஊருக்கு துரோகம் பண்ணாலும் ஆனால் உங்களை வாழ்த்துறதுக்கு எவ்வளோ அருமையான கரவொலியை கேட்காமலே வழங்கினார்கள் நம்ம மக்கள். அதனால் இந்த பிறந்த நாள் உனக்கு ஒரு வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்தும் பிறந்த நாளாக அமையட்டும் அப்படிங்கிற அன்பான வாழ்த்துக்களோடு அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கடலூர் தனிகை வேலன். அருமையாக புதிய பாடல்களெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டு சாங்லாம் பாடுவார். வேறு எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவானாலும், தாரமே தாரமே வா
எந்தன் சுவாசமே சுவாசமே வா அப்படின்னு லேட்டஸ்ட் சாங். அழகாக பாடக்கூடிய பாடகர், பேச்சாளர். அருமையாக 4 பேர் பேச போகிறாங்க. முதலாவதாக படிப்பிலும் உழைப்பிலும் வளர்ந்து வருபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற அணியில் பெண்களே என்ற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. காதொளிரும் குண்டலமும் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. எண்ணினிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல தலைப்பு. ஐயா, உழைப்புலையும் படிப்புலையும் டாப்ல இருக்கிறது யார்? ஆண்களா பெண்களா? இந்த புத்தக திருவிழா வச்சு நான் சொன்னேன், நுண்ணறிவை பெண்ணுக்கு நூல் கொடுக்கும், நுண்ணறிவை பெண்ணுக்கு நூல் கொடுக்கும், அவள் காலமெல்லாம் நிற்பதற்கு கால் கொடுக்கும். அந்த புத்தக திருவிழாவில் ரொம்ப அழகான தலைப்பு. சார், இனியவனுக்கு என்ன பிரச்சனை? இனியவன் பர்த்டேவே ராஜாப்பேட்டை கொண்டாடவில்லை, இந்த ராணிப்பேட்டை தான் கொண்டாடி இருக்கிறது. மரியாதை அணிய மாறி இப்ப போய் கூட்டணி மாற முடியுமாயா? வந்துட்டீங்க, இதிலே இருந்திருக்க. பெண்கள் மாதிரி வருமா சார்? விளம்பரம்லாம் அப்படி தான் இருக்கு. வெறும் பாவம் ஆண்களை வச்சு 2 பேரையும் வச்சுக்கிட்டு அந்த அணியில் பேச வந்திருக்கிறாங்க. விளம்பரம்லாம் அப்படித்தான் வச்சிருக்கான். அங்காடிக்காரரை சங்கீதம் பாட சொன்னா கத்திரிக்காய் முருங்கைக்கான் தான் பாடுவார். இனி அவன் எப்படி பாடுவார்? விளம்பரம் டிவியில் ஒரு விளம்பரம் போட்டான். திருச்சிக்கு பக்கத்தில் நீதிபதி அவர்களே, ஒரு நகையில் திருட்டு நடந்துச்சு ஒரு நகை கடையில். அந்த திருடனை புடிச்சிட்டாங்க. அந்த திருடன் மைக்கை பிடிச்சி கேட்டாங்க, ஏப்பா நீ என்ன திருடின, எப்படி திருடின, ஏன் திருடின? இந்த ஓனர் தான் சார் இதுக்கெல்லாம் காரணம், இந்த நகைக்கடை ஓனர்ன்ட்டான். எதை வச்சு சொல்றேன்? ஒருத்தர் முழு நல்ல மொட்டை அடிச்சு செக்க செவேர்னு ஒருத்தர் டிவியில் வந்தாரு. அவர் தான் எனக்கு சொன்னாரு, 4 கடைக்கு போங்க, கடைசியா நம்ம கடைக்கு வாங்க. 4 கடைக்கு போனேன், 1 ஆம்பரில் அவர் கடைக்கு வந்தேன். சார் என்னை கைது பண்ணாதீங்க, விட்டுருங்க. நீதிபதி அவர்களே, பெண்கள் வீடுகள் செங்கல்லால் கட்டப்படவில்லை. நீதிபதி அவர்களே, வீடுகள் செங்கல்லால் கட்டப்படவில்லை, பெண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. என்ன சார்? ஆர்த்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10,000 சொல்லுவோம் பேச்சாளர். கண்ணதாசனே ஒத்துக்கிட்டார். கண்ணதாசனே சொல்றாரு, கண்ணதாசனுடைய மனைவிக்கு காது கேட்காது. பொன்னழகின் பேர் அவங்க மனைவிக்கு பேரு. கண்ணதாசன் எழுதுகிறார், நீதிபதி அவர்களே, இந்த மன்றத்துக்கு வாக்கு மூலமா சொல்றேன், என் செவிகள், அந்த அம்மாவுக்கு காது கேட்காதுல, அதை வச்சு எழுதுறார், தன் செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் என்னை பார்த்து கொண்ட மகராசி பொன்னழகி என்று கண்ணதாசன் எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறது மனைவி இல்லையா? நகைக்கடை எல்லாமே இனியவா, நகைக்கடை எல்லாமே பெண்களை நம்பித்தான் ஆரம்பிக்கப்படுது. உங்க ஆண்களை நம்பி என்ன ஆரம்பிக்கப்படுது தெரியுமா? நகைக்கடைகள் பெண்களை நம்பி ஆரம்பிக்கப்படுகிறது. அடகு கடைகள் தான் ஆண்களை நம்பி அமைக்கப்படுகிறது. நீதிபதி அவர்களே, அதனால தான் இந்த கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்தா கூட மகளிர் உரிமை தொகைன்னு பெண்களுக்கு கொடுக்குது. ஏன்பா பேப்பரே படிச்சது இல்லையாப்பா? தணிகை வேளா 10th 12th ரிசல்ட் வர்றப்பெல்லாம் பாருங்க, ஆண்களை விட பெண்களே தேர்ச்சி விகிதம் அதிகம் அப்படின்னு தான் மாலை முரசுக்காரங்க ஏத்தி விடுற ஏத்து இருக்கு பாருங்க. வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாநிலத்திலேயே 500க்கு 500 பெற்ற மாணவி திண்டுக்கல் வைஷ்ணவி அப்படின்ட்டு முதல்ல 500க்கு 500 வாங்கின முதல் மாணவி எங்கள் ஊருக்கார பொண்ணுங்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பிட்டை போட்டு விட்ருவாங்க. பயில்களெல்லாம் எல்லாம் இலக்காரமாக பார்ப்பாங்க. ஒரு வருஷமாவது நீங்கள் லீடிங்கில் போகிறீங்களாடா அப்படின்னா போகலாம்னு தான் ஆசை. வாத்தியாருங்க போட மாட்டேங்கிறாங்களே மார்க்க அப்படின்னு வாத்தியாருங்க மேலே பழிய போடுறேன்.
நீதிபதி அவர்களே, இந்த நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் நடக்குது இல்ல, பேர் தான் நீட்டு. அந்த எக்ஸாம் நல்லாவே நீட்டாவே இல்லை, அம்புட்டே அவுத்து விட்டுட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. ஜடை போடக்கூடாது, நகை போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது, தோடு போடக்கூடாதுன்னு. இந்த மாமன்றத்தில் இனியவனுக்கு சொல்லுகிறேன், அந்த 2025 நீட்டு தேர்வில் விஜயகாந்த் சொல்ற மாதிரி புள்ளி விவரம் எடுத்துட்டு வந்திருக்கிற நீதிபதி அவர்களே, படிப்பிலேயும் உழைப்பிலேயும் பெண்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்கு 2025 நீட் எக்ஸாம்ல 12,71,896 மாணவியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். உங்கள் ஆண்கள் 9,37,000 தான் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி விகிதத்திலேயும் அங்க பொம்பளை பிள்ளைங்க தான் இந்த சிஎம்சி வேலூர்ல டாப்ல இருக்குன்னா படிப்பிலே உயர்ந்திருக்கிறார்களா இல்லையா? நான் கேட்டேன், என்னடா மார்க் வாங்கியிருக்கிறேன்? நான் காலேஜில் ப்ரொஃபஸர், என்னடா மார்க் வாங்கியிருக்கிற? இங்கே பாடுற அந்த பொண்ணு 90 மார்க் எடுத்துட்டு 10 மார்க்கு போயிடுச்சே அப்படின்னு அழுவுது. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டேன், ஏமா அழுவுற அப்படின்னு. சார் 10 மார்க் எடுக்கலை, எங்கள் அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. இந்த பையன் என்னடா 30 மார்க் எடுத்துட்டு பட்டாசு போட்டுட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு. இதை திருத்தி மார்க் போட்ட உனக்கே வெக்கமா இல்லை அப்படிங்கிறான் நம்மளை. ஏன்டா மார்க் கம்மியாச்சுன்னா அவன் என்கிட்ட கேள்வி கேட்குறான். அவன் கேட்குறான், நீதிபதி அவர்களே, சார் செல்வத்துக்கு கடவுள் யார் சார்? செல்வத்துக்கு கடவுள் யாரு? செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி. கல்விக்கு கடவுள் யார் சார்? வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீணை செய்யும் அழகில் இருப்பால், சரஸ்வதி, கலைவாணி அப்படின்னு சொன்னேன். அத்தான் சார். என்னடா அத்தான்? எல்லாம் கல்விக்கு பொம்பளை கடவுளா வச்சிருக்கீங்க, அதனால கேர்ள்ஸுக்கா மார்க் போடுது. ஒரு ஆம்பளை கடவுளா கல்விக்கு வைங்க சார், எங்களுக்கெல்லாம் மார்க் கிடைக்கும்ன்ற. இது சமாளிஃபிகேஷன் தானே சார் நடக்குது. ஒருத்தன் சொன்னான், மாப்பிள்ள 12th ரிசல்ட் எனக்கு ஊத்திக்கிச்சு, மார்க் ஸ்டேட்மெண்ட் நாளை கொடுக்குறாங்க, ஃப்ரெண்டுகிட்ட ஒரு டீல் போடுறேன். டீலா நோ டீலா? மாப்பிள்ள இந்த ஃபோனை வச்சு தான் நான் வீணா போயிட்டு, எங்கள் அம்மா ஃபோனை வாங்கிட்டாங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னு வச்சுக்கோ, மெசேஜ் ஃபெயில்னு போட்டுறாத, அடி பின்னங்கால் படத்தில் எங்கள் அம்மா அடிக்கும். ஃபாதர் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் போடு, ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் நான் கண்டுபிடிச்சிருவேன். 2 சப்ஜெக்டில் ஃபெயில்னு வச்சுக்கோ, ஃபாதர் அண்ட் மதர் குட் மார்னிங் அப்படின்னு போடு, நான் 2 சப்ஜெக்ட் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். போய் ஃப்ரெண்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கான், கிரிங் கிரிங். போய் இவன் பார்த்துருக்கான், மாப்பிள்ள த ஹோல் ஃபேமிலி குட் மார்னிங் அப்படின்னு போட்டான். அம்புடு சப்ஜெக்ட் ஊற்றிக்கிச்சு. நீதிபதி அவர்களே, குடும்பத்தை கட்டா செட்டா நடத்துறது பெண்கள் தானே சார். பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை செய்யும், நாமெல்லாம் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு சிக்கனமே துணை செய்யும். தாட்பூட் தஞ்சாவூர் டாம் டூம் செலவழிக்கிறது ஆண்கள். ஆனால் இந்த பெண்கள் கடுகு டப்பா, பெருங்காய டப்பா, மிளகு டப்பா, சுருக்கு பை என்று சிக்கனத்தை கொண்டு வந்து, நானும் இன்னைக்கு 2 வீடு மெட்ராஸ்ல கட்டியிருக்கேன்னா என் மனைவி காரணம். நீதிபதி அவர்களே, சுருக்கு பை யாருக்கு வச்சா இனியவன்? அந்த பெண்கள் செலவு செய்யறத சுருக்கி 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 சுருக்கி. கல்யாண வீட்டில் அந்த சாம்பார் வாளி எடுத்து, காய்கறி வாளி எடுத்து ஆம்பளைட்ட மட்டும் கொடுத்துருங்க, 4 பந்திக்குள்ள அம்புட்டு அடிச்சு விட்டு வந்துருவான். ஆனா அந்த பெண் திடீர்னு விருந்தாளி வந்தா கூட, திடீர்னு விருந்தாளி 10 பேர் வந்து கதவை தட்டுறான், அந்த நேரத்தில் கூட கட்டா செட்டா இருக்கிறத வச்சு அழகா சமைச்சு காலையில் தொடங்குகிறது எங்கள் பெண்மணிகள் கண்மணிகளுடைய வேலை. மாமனாருக்கு தனி காஃபி, ஸ்ட்ராங்கா லைட்டா, சுகர் கம்மியா சுகர் அதிகமா, நுரையோட நுரை இல்லாம நல்லா ஆத்தி கொதிக்க கொதிக்க ஒரு காஃபிலேயே எங்க டேலண்ட், பெண்களுடைய டேலண்ட் காலையிலேயே தொடங்குகிறது. இவ்வளவு டைப்பான காப்பியும் குடிச்சிருக்கியா நீ? கட்டா சிட்டா எப்படியாவது பரிமாறிடுவாங்களாம். எப்படி? இன்னொரு பாத்திரத்தை எடுத்து சாம்பாரை பாதியில் இதில் ஊற்றி, மீதி இங்கே இருக்கேன், இதில் கொஞ்சோண்டு தண்ணியும் உப்பையும் போட்டு விட்டா இது ரசம், இது சாம்பார், முடிஞ்சு வச்சா பரிமாறியாச்சு. எப்படி? இந்த டெக்னிக்கெல்லாம் உனக்கு எங்கேயா தெரிய போகுது? எங்கள் அப்பா செலவாளி. எங்கள் அம்மா, நான் மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு போவேன், எங்கள் அம்மா அந்த கடுகு டப்பாலெல்லாம் சேர்த்து வச்சதை பணத்தை அப்படி சுருட்டி உருண்டையாக்கி, மவனே இந்தடா வச்சுக்கடா வச்சுக்கடா. நான் சொல்லுவேன், அம்மா நான் மெட்ராஸில் வேலைக்கு போகிறேன், காலேஜில் வேலை செய்கிறேன், நீ எதுக்குமா சேர்த்து வச்ச காசை எனக்கு தர்ற? ஒரு பையன் வேலைக்கு போகிறவன் அம்மா கிட்ட காசு வாங்குறத தன்மானமாக நினைப்பான்.
அவமானமா நினைப்பான். அம்மாவுக்கு தான் புள்ள கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான்றதுக்காக எங்க அம்மா சொல்லுவா, நீதிபதி அவர்களே, ஹே ஹே இந்த உருண்டையில வெறும் 90 ரூபா தான்டா இருக்கு, வச்சுக்கடா. அம்மா கிட்ட காசு வாங்கினா உனக்கு காசு சேரும்டா, ராசிடா ராசிடான்னு சொல்லுவா. நான் அந்த மெட்ராஸுக்கு வர்ற ட்ரெயின்ல உட்காந்து அந்த உருண்டையை பிரிச்சு அப்படி அயன் பண்ணி பார்ப்பேன். நீதிபதி அவர்களே, அதுல 3200 ரூபாய் இருக்கும். அந்த தாயினுடைய அன்பு சூப்பரா இல்லையா? என்ன சார் நீங்க பேசுறீங்க? சார், கணவன் ஏடிஎம் கார்டு, காதலி மெமரி கார்டு, குழந்தை ஐடி கார்டு, நண்பன் ஃபேஸ்புக்கு, மனைவி தான் சார் ஆதார் கார்டு. நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துறவர்கள் அதான். ஒற்றை குடும்பம் தன்னில் பொருள் ஓங்கிடச் செய்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்து மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னைன்னு சொல்றோம்னா சிந்திச்சு பாருங்க. ஒரு சாமானியனா நான் இருந்திருப்பேன். இந்த ஜென்னி மார்க்ஸ், காரல் மார்க்ஸ் எழுதுகிறான், ஜென்னியின் மறைவிலே நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருப்பேன். என் வாழ்க்கையை வசப்படுத்தியது இந்த ஜென்னி மார்க்ஸ் தான். ஜென்னி இல்லை என்றால் நான் ஒரு செல்லா காசு என்று ஜென்னியின் மரணத்திற்கு அஞ்சலி கடிதத்திலே மார்க்ஸ் எழுதுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு பெண்கள் தான் இந்த குடும்பத்தை வாழ வைக்கிறார்கள். ஆண்கள் செலவாளிகள், படிப்பிலும் உழைப்பிலும். இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே பெண்களே என்று காலத்தின் அருமை கருதி பிரிய மனமில்லாமல் பிரிகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே நமது எட்டயபுரத்து கவிஞன் பாரதி அவங்களுடைய குருநாதர் நிவேதிதா. ஒரு நாள் எங்கேயோ ஒரு ஊரில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. நிவேதிதா கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு வரலையா பாரதி அப்படின்னு. நம்ம கவிஞதை எழுதுகிறவங்க அதுகளெல்லாம் கூப்பிட்டு வந்தால் கற்பனையே வராது, அதுகளெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி இப்படி என்கிட்ட கேட்குறீங்களே, முடியாது அப்படின்னு. அப்போ நிவேதிதா ஒரு கேள்வி கேட்குறாங்க, உன் மனைவிக்கே வீட்டிலிருந்து நீ விடுதலை கொடுக்க முடியாதவன் இந்த நாட்டு விடுதலைக்கு எப்படியா பாட்டு எழுத போற அப்படின்னு கேட்ட உடனே அன்று பாரதி தொடங்கிய பெண் விடுதலை பாடல், அன்னைக்கு அந்த நிவேதிதாங்கிற பெண் குருநாதர் தான் பாரதியவே பெண் விடுதலைக்காக பாட்டு பாட வச்சாங்க. அன்னைக்கு பெண், எங்கள் தாத்தாவோட பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருப்பார், 3 அடி தள்ளி எங்கள் பாட்டி ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி ஓரத்தில் நிற்கும். ஃபோட்டோவில் கூட 3 அடி தள்ளி நின்றுச்சு எங்கள் பாட்டி. ஆனால் ஃபோட்டோவில் தான் 3 அடி தள்ளி நின்னாங்களே ஒழிய 16 பிள்ளைங்க, 16 பிள்ளை. ஏன் பாட்டி பக்கத்தில் நின்னா அவங்க பக்கத்தில் நம்ம எப்படி நிற்கிறது? அப்புறம் எப்படிப்பா அப்படின்னு தாத்தாட்ட கேட்டேன், எப்படி தாத்தா 16 பிள்ளை 6 அடி தள்ளி பாட்டியை நிப்பாட்டி வச்சுருக்கேன். எல்லாம் ஆண்டவன் கொடுத்ததான், எனக்கு என்ன அதுக்கு அப்படின்னு. ஆண்டவன் கொடுத்ததுன்றார் பாரியா. நானும் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையாக தூக்கிட்டு வந்திருக்காரு போல இருக்குன்ட்டு. இப்போ நினைக்கிறேன் பெருசு எவ்வளோ விவரமான பெருசாக இருந்திருக்குன்னு. ஒரு சேருக்கு உட்காந்துருக்கவருக்கு பக்கத்தில் நிற்கிறது கூட அன்னைக்கு பெண்களுக்கு உரிமை இல்லை. பாரதி தான் முதல்ல என்ன ஃபோட்டோ எடுத்தான்னா, தன் மனைவியை நாற்காலியில் அமர வைத்து தான் பக்கத்தில் நின்று அவள் தோள் மீது கை போட்டு முதல் புகைப்படம் எடுத்தவன் எட்டயபுரத்து கவிஞன் பாரதி. இதை அவர் எழுதல, பாரதியினுடைய மனைவி செல்லம்மா பாரதி எழுதின ஒரு புத்தகம் எங்கள் பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கு. எங்கள் அரங்கத்தில் இந்த புத்தகம் கிடைக்கும். உண்மையிலே எல்லா பெண்களும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். பாரதியாரை பற்றி செல்லம்மா பாரதி எழுதிய அந்த கட்டுரைகள் அடங்கிய ஒரு புத்தகம். எப்படி பாருங்கள், மனைவி கூட எப்படி தோளில் கையை போட்டு கும்முன்னு இருக்கார் பாருங்கள். ஒரு ஆம்பளை அவமானப்பட்டு வந்து நிற்கும்போது அந்த பெண்ணினுடைய ஆறுதல் வார்த்தை இருக்குது பாருங்கள். சிவாஜி கணேசனை பஞ்சாயத்தில் அவமானப்படுத்திடுவாங்க முதல் மரியாதை படத்தில். அந்த துண்டை அப்படி தோளில் அப்படி எடுத்துகிட்டு இப்படி குனிஞ்சு வந்து உட்காந்துருப்பார். ராதா பாடுறதுக்கு வைரம் எழுதியிருப்பார் பாட்டு. ராசாவே ஒன்ன எண்ணி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உறுத்துதுங்க. எந்த வரி தெரியுமா அழகு?
பழச மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா அதுக்காக அருமை குறைஞ்சீக தரும மகராசா தலைய கவுந்தீக. களங்கம் வந்தா என்ன பாரு, அதுக்கும் நிலானுதான் பேரு. அப்புறம் கொடுக்குறா பாருங்க ஒரு நம்பிக்கை. அடமந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு ராசாவே. யோ ஏயா இதுக்கு போய் தலையை குனிஞ்சு நிற்கிற அப்படின்னு அந்த கொடுத்த நம்பிக்கை இருக்கு. இது யார் கொடுக்க முடியும்? ஃப்ரெண்டு கொடுக்க முடியுமா? ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் இப்படி பஞ்சாயத்தில் அவமானப்படுத்திட்டாங்க, வாங்க மாப்பிள்ள வாங்க மிச்சர் பாயிட்டு ஊறுகாய் மட்டை 2 மட்டையாகி இப்படியே கிடப்பேன். இதுதான் நண்பர்கள்ட்ட போய் சொன்னால் இதுதான் தீர்வு. ஆனால் அந்த பெண்ணிடம் சொன்ன உடனே மந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு, அதுக்காக மகராசா அருமை குறைஞ்சீக தரும மகராசா தலையை கவுந்தீகன்னு. இன்னொரு சின்ன கவுண்டர் பாட்டில் பாருங்க, அடே அப்பா குண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு குண்டுக்குள்ள போனது இந்த சோளக்கிளியே. அதில் சொல்கிற கண்ணு வலது கண்ணு தானா துடிக்குமுன்னா ஏதோ நடக்குமுன்னு பேச்சு. வலது கண்ணு துடிச்சா ஏதோ நடக்கும்னு நினைக்குது மாமா, என்ன நடக்குமோ அப்படின்ற. மானம் பிறந்ததுன்னு தியாகம் வளர்ந்ததுன்னு ஏதோ கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த சிக்னல், ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாமா ஓம் பேரை சொல்லி பேசுது அப்படின்னா அவரு இப்படி மாறி மாறி ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன ஒரு சம்பவத்தை கூட தன் மாமாதங்க அதுக்கு காரணம் நினச்சி அந்த அன்பை செலுத்துகின்ற பெண்கள் இருக்கிறதுனால தான் ஒரு ஆண் சமுதாயம் நிம்மதியாக இருக்கு. வாங்க தனிக வேலன் விஜயகுமார் போட்ட போட்டுக்கு நான் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல போகிறாரு. நடுவர் உள்ளிட்ட நல் அவையை வணங்கி, விஜயகுமார் அண்ணன் எப்போவுமே நிறைய பொய்கள்லாம் சொல்லுவார், ஆனால் இன்றைக்கி நிறைய உண்மைகளை பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான மனுஷன். பெண்கள் காலையில் 7 மணிக்கு எழுந்திருச்சு மாமனாருக்கு ஸ்ட்ராங்கா, மாமியாருக்கு லைட்டா, புருஷனுக்கு ஹார்லிக்ஸு, பிள்ளைங்களுக்கு பூஸ்ட்டு அப்படின்னு 7 மணிக்கு அத்தனை வகையான டீயும் போட்டு கொடுக்குறாங்களே, அவர்களுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியுமா? 7 மணிக்கு நீங்கள் போடுற டீக்கு 5 மணிக்கு பால் பாக்கெட் வாங்க நிற்கிற ஆண்களுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியுமா? நீ ஸ்ட்ராங்காக லைட்டாக காப்பி போடுறதுக்கு 5 மணிக்கெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் டிப்போவில் வரிசையில் அவன் தானையா நிற்கிறான் லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு. நீ நின்றுக்கியா இல்லையா? அப்புறம் ஏன் மனசாட்சி இல்லாமல் அங்கே வந்து நான் காப்பி ஸ்ட்ராங்காக குடித்தேன், லைட்டாக குடித்தேன், மீடியமாக குடித்தேன், சக்கரை போட்டு குடித்தேன், போடாமல் குடித்தேன், எதுக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்ட்ராங்கா லைட்டா பெண்கள் டெய்லி வீட்டில் எல்லா டீ காஃபி போட்டு கொடுக்குறோமே, நீங்கள் எல்லா டீ காஃபியும் போட்டு கொடுக்கறது உண்மைன்னா டெய்லி காலைல 4:30 மணிக்கு டீ கடை வாசல்ல ஏன் உங்கள் வீட்டில் இருக்க ஆம்பளைங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க? ஊருக்கு 50 ஆம்பளை டீ கடை வாசல்ல நிற்கிறான். ஏன்னா 7 மணிக்கு நீங்கள் போடும்போது நீங்கள் போட்டு கொடுக்கறத அவன் குடிக்கிறான். ஆனால் அந்த டீ கடையில் இருக்கிற டீ மாஸ்டர் தான், சார் லைட்டாக வேணுமா, ஸ்ட்ராங்காக வேணுமா, சுகர் வேணுமா, தன்னை கேட்டுட்டு ஒருத்தவன் டீ போடுறானேன்ற சந்தோஷத்தில் காலையில் 4:30 மணிக்கு நிற்கிற ஆண்களுடைய உழைப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமாண்ணே? அதுவும் அவங்க அம்மா 90 ரூபான்னு மடித்து கொடுத்தாங்களாம். இவர் போய் ட்ரெயினில் வச்சு திறந்து பார்த்தாராம் 3200 ரூபாயாம். கொடுக்கிற உங்க அம்மாவுக்கு எப்படி சார் தெரியும்? உழைக்கிற உங்க அப்பனை கேட்டு பாருங்க சார், அந்த 3200 ரூபாய் எவ்வளவு கஷ்டம். பெண்கள் தான் கல்வியிலும் உழைப்பிலும் உயர்ந்து வருகிறார்கள். என்ன உயர்ந்து வருகிறார்கள்? எக்ஸாம் ஹாலில் போய் பாருங்க சார், ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுப்பான், அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சரே தெரியலன்னு மூடி வச்சுட்டு அழுவுவீங்க. ஆனால் பசங்க நாங்கள் அப்படி கிடையாது சார். ஈஸ் வாஸ்
நோனஸ் கால்டஸ்னு போட்டு நாங்கள் எழுதுகிற ஆன்சரை பார்த்து அந்த வாத்தியாரே தெரிக்கிற அளவுக்கு ஒரு ஆன்சர் எழுதுவோம் சார். வாத்தியார் வந்து பார்ப்பார் பக்கத்தில் நின்று. பொம்பளை பிள்ளைங்க பரீட்சை எழுதும்போது பக்கத்தில் நின்று ஆசிரியர்கள் உத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம பக்கத்தில் தான் வந்து நிற்பாங்க. எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு நாங்கள் பார்க்க, இதெல்லாம் ஒரு ஆன்சரான அந்த வாத்தியார் பார்க்க, எவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் நாங்கள் போராடி கல்வி கற்றுட்டு இருக்கோன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். நடுவர் அவர்களே, பெண்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நான் கேட்கறதுக்கு உண்மையா நீங்க பதில் சொல்லணும். நடுவில் நீங்கள் ஒரு பாடநூல் கழக தலைவர், பதில் சொல்றீங்களா? கேளுப்பா சார். 12வதுல ஒரு புள்ள ஃபெயில் ஆயிடுச்சு, காலேஜ் கொண்டு போய் சேர்க்குறாங்க, அங்கேயும் 10 அரியர் வைக்குது. உடனே அவங்க வீட்டில் என்ன சார் சொல்கிறாங்க? அவளுக்கு படிப்பு வரலடி, எவனையாவது பார்த்து கட்டி வைங்கடி, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவள் வாழ்க்கை அவள் பார்த்துட்டு போயிடுவா. எங்கள் பசங்களும் ஃபஸ்ட் இயரில் 4 அரியர் வைக்கிறான் சார். என்னைக்காவது அவன் வீட்டில் அவனுக்கு படிப்பு வரலடா, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கானா சார்? எந்த சூழ்நிலை இப்படி ஒரு கேள்வியை மேடையில் கேட்கலாமா ஐயா? ஃபெயிலாக போனவனை கல்யாணம் பண்ணி வச்சாக்க அந்த பிள்ளையும் ஃபெயிலாக்கி அவன் வாழ்க்கையே ஃபெயில் ஆயிடுறான். ஆனால் ஒரு பெண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு, அதை கட்டி கொடுத்துட்டாக்க பாஸ் ஆன ஒரு ஆம்பளை திருப்பி அந்த பிள்ளைய படிக்க வச்சு பாஸ் ஆக்கி காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒரு ஆணுக்கு கட்டி கொடுக்கறது. அதுதான் நடுவர் அவர்களே, ஃபெயில் ஆவதற்கு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கிறது, ஆண்களுக்கு அந்த சாய்ஸே கிடையாது. நிர்பந்தத்திற்கு இடையில் போராடி ஜெயிக்கிறவன் ஆண்மகன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம் சார். ஆண்கள் எங்கே இருக்கிறானோ அங்கே தகுந்த மாதிரி இருப்பான் சார். ஆஃபீஸில் இருக்கானா ஆஃபீஸில் இருக்கிற வேலையை பார்ப்பான், வீட்டுக்கு வரானா வீட்டில் என்ன வேலையோ அந்த வீட்டில் இருக்க வேலையை பார்ப்பான். பெண்கள் அப்படி கிடையாது சார். ஆஃபீஸுக்கு போவாங்க, கூட இருக்கிற கோவொர்க்கரெல்லாம் உட்கார வச்சுட்டு, எக்கா இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, பிக் பாஸ் பார்த்தேன் தெரியுமா. ஆஃபீஸில் வீட்டுக்கு வந்து புருஷன் டயர்டாக உட்காருவான், அவங்கிட்ட வந்து இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு தெரியுமா, எங்கே எதை செய்ய வேணும் அப்படின்னு தெரிஞ்சவன் ஆம்பளை சார். பொதுவாகவே ஆண்கள் பாவம் தெரியுமா, பாவப்பட்ட ஜென்மம்னா உலகத்திலேயே ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. மாச கடைசியில் 2000 ரூபாய் பாக்கெட்டில் இருக்குதே, சந்தோஷமா வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது தான் பைக்கு ரிப்பேர் ஆகி 4000 ரூபாய் செலவு வைக்கும். இன்னைக்கு போனஸ் போட்டானே அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போகும்போது தான் நம்ம சொந்தக்காரன் 4 பேர் ஒரே நாளில் வந்து பத்திரிக்கை வைப்பான். 3000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்தா பொண்டாட்டி சந்தோஷப்படுவாளேன்னு ஒரு புடவையை வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது தான் இதே புடவையை தான் எங்கள் அம்மா 1500 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நம்ம மூஞ்ச பார்த்து கேவலமாக சிரிப்பா சார். வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு நடுவில் போராடி உழைச்சி வர்றவன் ஆண்கள் நடுவர் அவர்களே. நீங்கள் ரேஷன் கடைக்கு போகும்போது கூட பாருங்க, அரிசி மூட்டையை தூக்கிறது உழைக்கிறது ஆம்பளை, மண்ணெண்ணெய் கேனை தூக்கிட்டு போகிறது உழைக்கிறது ஆம்பளை, சக்கரை பையை தூக்கிட்டு வர்றது உழைக்கிறது ஆம்பளை. ஆனால் பொங்கல் தொகுப்பூதியமாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க, என் புருஷனுக்கு விவரம் பார்த்தாது அந்த சீட்டை ஏன்ட்டே கொடுத்துட்டு போங்கன்னு. ஏன் சார், ஒரு மூட்டை அரிசியை தூக்குறவனுக்கு 1.5 நாள் சீட்டை தூக்க தெரியாதா? சும்மா வந்துட்டு கல்வியிலும் உழைப்பிலும் பெண்கள் நாங்கள் உயர்ந்து வருகிறோம் அப்படின்றீங்களே, என்ன உயர்ந்து வர்றீங்க சார்? தேர்வு எழுத உட்காரும் போது எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சார். கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்து பேனாவை எடுத்து பேப்பரில் வைக்கும் போது தான் சார் எங்களுக்கு மண்டையில் ஓடும், காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவனான். ஐயா எஸ்பிஏபி ஐயா, இப்போ தாயா ஆன்சர் எழுதலான்னு போயிருக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ஐயா. நண்பனை திரும்பி பார்ப்போம், அவனுக்கு என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கும்? அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது, விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்மீனை உன்மீன் மீட்டட்டும் என் மீனி. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அந்த கிளாஸ் டீச்சர் இந்த கொஸ்டின் தாண்டி நாளைக்கு வரும், நீ மட்டும் படிச்சுக்க, என் டியூஷனில் வரன்றதுனால சொல்கிறேன், நாளைக்கு நீ மட்டும் எழுதி 100க்கு 100 எடுத்துரு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு மூச்சு கூட விடாது சார். இதே ஒரு பையன்கிட்ட போய் சொல்லி பாருங்க, இந்த கொஸ்டின் தாண்டா நாளைக்கு வருது, நீ மட்டும் படிச்சு 100க்கு 100 எடுறான்னு, மச்சான் இதே கொஸ்டின் தாண்டா வரதா, எல்லாரும் பாஸ் பண்ணுங்கடா. குழுவோடு இணைந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆண்கள், தான் மட்டும் ஜெயிச்சா போதும் நினைக்கிறவங்க பெண்கள். நாங்கள் தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம், எல்லா வேலையும் பார்க்குறோன்னு சொல்லாதீங்க. சுவிட்சு போடுறோன்னு வேணால் சொல்லுங்கள், கிரைண்டர் சுவிட்சை போடுறீங்க, மிக்சி சுவிட்சை போடுறீங்க, அடுப்பு நாப ஆன் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். நீங்கள் சத்தியமாக யோசிச்சு பாருங்கள், நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வர்ற ஒரு ஆண்
பெட்டில் போயிட்டு கரெக்டாக நைட்டு 10 மணிக்கு ஏறி, அப்பாடா இன்றைய நாளில் உழைக்கக்கூடிய மொத்த உழைப்பையும் உழைச்சிட்டேன், நிம்மதியாக படுக்க போகிறேன்னு படுக்கும்போது பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா? பாத்ரூமில் லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணனான்னு தெரில, ஏந்திரிச்சு போய் பார்த்துட்டு வாங்க. ஏம்மா நீ போய் ஆஃப் பண்ணக்கூடாதா? காலையிலேருந்து எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா நான்? சத்தம் போடாத, எழுந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணி தாமா இருக்குன்னு வந்து படுப்பான். ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போடுங்கன்னு. தலைக்கு பின்னாடி தானம்மா இருக்குது சுவிட்சு. காலையிலேருந்து நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், அப்படி என்ன வேலை தான் நீங்கள் காலையிலேருந்து செய்கிறீங்க? நடுவர்களே சும்மா வந்துட்டு, அதுவும் பெண்கள்லாம் உழைச்சி பணத்தை சேர்த்து சிறுவாடு சேர்த்து வச்சு கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொடுக்குறாங்களாம். எந்த வீட்டில் அப்படி நடக்குது? சத்தியமாக சொல்கிற நடுவர்களே, எங்கள் அம்மா அன்னைக்கு ஒரு 10,000 ரூபா கேட்டாங்க எங்கள் அக்காவுக்கு கொடுக்கணும்னு. நான் என் ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டேன், ஏம்மா எங்கள் அக்காவுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. சரி அது கொடுக்கலனா பரவாயில்லம்மா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, இருந்தால் கொடுமான்னு. ஏன்ட்ட ஏது 1000 ரூபா? சத்தியமாக என்கிட்ட 5 பைசா கூட கிடையாது. நான் வேணா பக்கத்து வீட்டு சரோஜா காட்ட போய் கடன் வாங்கி வரேன்னு சொல்லி என் வீட்டு சந்தாலே போய் என் வீட்டு கிச்சனில் மறைச்சி வச்சுருந்த டப்பாவிலேருந்து நான் கொடுத்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, பக்கத்து வீட்டு சரோஜாக்கா ரொம்ப மோசங்க, 1000 ரூபாய்க்கு 200 ரூபா வட்டி கேட்குது, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே அவன் மூஞ்சில தூக்கி அடிக்கணும், கட்டின புருஷங்கிட்ட வட்டி கிட்ட வாங்கி திங்கிறீங்க, உங்களால் எப்படிங்க மகிழ்ச்சி நிலைக்கும் குடும்பத்தில்? சும்மா வந்துட்டு சத்தியமாக சொல்கிற நடுவில் ஏகப்பட்ட வகுத்தறிச்சலில் வாழ்ந்துகிட்டு இருக்க போல இருக்க. ராணிப்பேட்டையில் வந்து கொட்டுறாரு மைக்கை கொடுக்க. நடுவர்களே, ஆண்களுக்கு இருக்கின்ற நெருக்கடி பெண்களுக்கு அந்த நெருக்கடியே கிடையாது தெரியுமா? சத்தியமாக எல்லா ஆண்களும் இதை ஒத்துக்குவீங்க. நம்ம பாக்கெட்டில் 2000 3000 இருக்கும், வந்து கையை வச்சு எடுப்பாங்க. எடுக்கும்போது ஏமா செலவுக்கு வச்சிருக்கிறோமா, நான் எடுக்கக்கூடாதா? என்ன உங்கள் காசு எங்கள் காசுன்னு பிரித்து பேசுகிறீங்க? அப்படியா இருக்கீங்க? பரவாயில்லம்மா, எடுத்துகிட்டு போயிடுமா. ஆனால் நம்ம கையை வைக்கக்கூடாத இடம் ஒன்று உலகத்தில் இருக்குது தெரியுமா? அதுதான் பொண்டாட்டியுடைய மணி பர்ஸ். அதுலேருந்து நீ 2000 1000 வேணாம், ஒரே ஒரு 100 ரூபாயை கையை வச்சு எடுத்துகிட்டு பார்ப்போம். நல்ல மனுஷனாக இருந்தால் என் பர்ஸில் அந்த 100 ரூபாயை வைக்கணும். சார், உழைக்கிற ஆண் 2000 3000 எடுத்து கொடுத்துட்டு மகிழ்ச்சியோடு இருப்பான் சார். ஆனால் பெண்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். ஒரு குறுகிய மனப்பான்மை சார். குறுகிய மனப்பான்மையோடு இருப்பவர்கள் எப்படி இந்த சமூகத்தில் வளர்ந்து வருவார்கள் அப்படிங்கிறது தான் சார் எங்களுடைய கேள்வி. ஏகப்பட்ட கேள்விகள் பெண்கள் கேட்பாங்க சார். சனிக்கிழமை ஆச்சுன்னா இனிமேல் கிரிக்கெட் விளையாட போகக்கூடாது. எவன் ஒருத்தன் உடல் உழைப்பை செலுத்துகின்றானோ அவனுக்கு தான் தெரியும் சனிக்கிழமை ஒரு நாளாவது ரிலாக்ஸாக இருந்தால் தான் அடுத்த வாரத்திற்கு முழுக்க நல்லா உழைக்க முடியுன்ற தெளிவு ஆண்களுக்கு இருக்கும். ஆனால் சொல்லுவாங்க பாருங்க, அடுத்த வாரம் சனிக்கிழமை நீ விளையாட போகக்கூடாது. ஏம்மா ப்ளீஸ்மா ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போகிறோமா? சரி போ, நாம் ஞாயிற்றுக்கிழமை போய் கிரிக்கெட் விளையாட்டு விடுவோம். மூஞ்ச தூக்கி பரண மேலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏம்மா நீ தான் போன்னு சொன்னேன், அதனால தானம்மா ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போனேன். ஞாயிற்றுக்கிழமை போன்னு சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை போகும்போது சொல்லிட்டு போனியா நீ? கடுமையான நெருக்கடிக்கு நடுவில் கல்வியையும் உழைப்பையும் செலுத்துறவன் ஆண்கள் நடுவில். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். பெண்கள் எப்பவுமே ஆண்கள் கிட்ட ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க தெரியுமா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. எப்போ சார் சொல்லணும்? வெள்ளிக்கிழமை வந்த உடனே சொல்லணும், சனிக்கிழமையாவது சொல்லணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை உங்களை சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறானே ஆண் அப்போவாவது சொல்லணும். சினிமாவுக்கெல்லாம் போய் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து நல்லா தூங்கிட்டு திங்கக்கிழமை காலையில் வண்டியில் பிள்ளைய உட்கார வச்சு ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சொல்லுவாங்க, ஏங்க அவனுக்கு ஃபீஸ் கட்டணுமாங்க, எப்படியாவது கட்டுருங்கன்னா எப்படி சார் கட்ட முடியும் ஒரு ஆணால்? ஆனால் படிக்கிற இடத்துல தான் புள்ள அவமானப்படக்கூடாதுன்னு தான் எந்த இடத்துல அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அந்த பணத்தை சேர்த்து கட்டுகின்ற ஆண்களால் தான் சார் மகிழ்ச்சி நிலைக்கின்றது. நடுவர்களே, என் அப்பா இறுதி நிலையில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நடுவர்களே, இறுதி நிலையில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். மரண படுக்கையில் இருக்கார். என் அப்பா என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, என்ன வார்த்தை சொல்ல போகிறாரு? நல்லா இருடா, உடம்பு பார்த்துக்க, இதெல்லாம் சொல்லுவார். நினச்சி போய் என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். என் அப்பா கடைசியாக என் காதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன்டா, உனக்கு 1 ரூபா கூட கடனே வைக்கல தெரியுமா? அம்மாவை யாராவது ஏமாத்திர போகிறாங்க, அம்மாவை நல்லா பார்த்துக்க. தான் இறக்கின்ற தருவாயில் கூட கடைசி வரை தான் உழைத்து இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தேய்கின்றவர்கள், வளர்ந்து வருபவர்கள் எப்பொழுதுமே ஆண்களாக மட்டும்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.
பெண்கள் முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதே ஆம்பளைகளுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தியா. உண்மையிலே அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு முகத்தை வச்சு கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் வீட்டில் 3 வகையான பெண்கள் பார்க்கலாம். சண்டை போட்டோன்னா கூடியே சண்டை போடுவாங்க. இது ஃபஸ்ட்டு டைப். இந்தடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீங்கள்? எங்கள் அப்பாவும் என் தம்பி வந்திருந்தாங்க, கடையில் புரோட்டா வாங்கி கொடுத்துருக்கேன், வீட்டில் 2 தோசை வாங்கி சட்னி செஞ்சு ஊற்றுறதுக்கு என்ன இப்படி கேட்குறான் ஒருத்தன். என்ன உங்கள் அப்பாவும் தம்பியும் பெரிய இது, அவர்களுக்கு பெரிய இது, நாங்கள் வந்து மாவாட்டி தோசை ஊற்றி கொடுக்கணுமாக்கா, போயா. இது ஒரு டைப்பு. ஒருத்தர் அப்படியே இப்படியே காட்டுறாரு கையை, அங்கே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் போல இருக்குது வண்டி. இன்னொரு வகை இருக்கான். இந்தடி பிள்ளைய வந்து கண்டிச்சு வளர்க்கணும்னு சொன்னேன், உன் கூட செல்லம் கொடுத்தா அந்த பையன் அப்படி கெட்டு நாசமாக போகிறான், திட்டுறான். மட்டும் வாயை திறந்து பேசினா இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். எந்த மொழியில் என்ன பேசுகிறாங்க கண்டே பிடிக்க முடியாது. இது 2வது டைப்பு. இது மெஜாரிட்டி இதாக தான் இருக்கான். 3வது ஒரு வகை இருக்கான். உன்னையெல்லாம் நான் வெட்டி கொண்டு விட வேண்டிய உங்கள் ஒப்பையன் எதுக்கு என்னைய கட்டி கொடுத்தானே தெரில. இப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அம்மா. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இந்த உம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்க. அதனால தான் பெண்களுடைய மனசை புரிஞ்சுக்க முடியாமல் அன்னைக்கே எழுதுனான். ஆறு அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு தாயா. அடியாத்தாடி அதனாலும் பார்த்ததாரு, அடி அம்மாடி அதை பார்த்த பேர கூறு நீ. ஆறு அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா. சாதாரண ஆள் மட்டுமா? கம்பராமாயணத்து ராமனே அவ்வளோ பெரிய வீரன், வில்ல எவ்வளவோ இழுத்து 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 அப்படியே அப்படிங்கிறான். அந்த நேரம் பார்த்தா அப்படி பார்க்குறான் ஒரு லுக்கு. சீதை அப்படின்ட்டு ஒரு லுக்கு. அந்த அம்மா விட்டன அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அவள் ஒரு பார்வை பார்த்தா தெரிச்சிருச்சு. அந்த ஒரு லுக்கில் வில்லே தெரிச்சிருக்குன்னா இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கான லுக்குன்னு பார்த்துக்குங்க. அவர் மட்டுமா? பாரதிதாசன் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாகும். ஆம்பளைய ஒரு மலையை பார்த்து கூட கடுகா மாத்துறது. ராமனுடைய வீரத்துக்கே அந்த கண் பார்வை வந்து. அதனால் ஆண்களுடைய தியாகந்தாய அந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்களெல்லாம் ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கிறார்கள்ன்ட்டு தன்னுடைய கதையை பூரா அடித்து நொறுக்கிட்டார். பெண்களின் பிரதிநிதியாக எங்கள் அன்பு சகோதரி திருமதி நாகநந்தினி உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு பெண்களே என்ற அணியை அலங்கரிக்க வருகிறார். வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ்நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழெண்ணையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எங்கள் ஊர் பக்கம் ஒரு விஷயம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோன்னா, என்னமோ பெரிய பாலாறும் தேனருமா ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் உண்மைக்குமே அந்த பாலாரையும் பொன்னையாரையும் தன்னுடைய மடியில் தாங்கி இருக்கக்கூடிய மக்கள் இந்த ராணிப்பேட்டை மக்கள் அப்படின்னு சொன்னா பேரே ராணிப்பேட்டை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ராணி இருக்கக்கூடிய இடம். இங்கே வந்து இந்த 2 கூட்டணியும், அது கலர் சட்டையை பாருங்க, சிங்கிச்சா ப்ளூ கலர் சிங்கிச்சா ஊதா கலர் சிங்கிச்சான்ட்டு வந்துட்டு எங்கள் அண்ணன் தனி அண்ணன் பேசின பேச்சு இருக்குதே. இவர் பெரிய சிபிசிஐடி கண்டுபிடிச்சிட்டார் வந்து. எங்கள் அணித்தலைவர் பேசுனதெல்லாம் பொய்யா. என்ன பேச்சு பார்த்துக்கோங்க. காலையில் இவங்க 5 மணிக்கு போய் பால் வாங்குறீங்க, இதை நாங்கள் நம்பணும். ஏங்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, 5 மணிக்கு போய் பால் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய உழைப்பா?
இல்ல நான் கேட்குறேன், என்னமோ கல்லூத்தி மண்ணு சொந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேல நீ மார்கழி மாதம் 5 மணிக்கு காலையில் 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு பால் வாங்க எதுக்கு ஓடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? பால் மட்டுமா வாங்க போற நீ? என்னப்பா கரெக்டா? அங்க கோலம் போடுற புள்ள, விளக்கு வைக்கிற புள்ள, கோயிலுக்கு வர புள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றது. அது மட்டும் இல்லாம எப்படி டீ கடைக்காரரு நாங்க கேட்குற மாதிரி ஸ்ட்ராங்கா லைட்டா அப்புறம் நுர வர்ற மாதிரி எல்லாம் போட்டு தராங்கன்னு சொன்னீங்கல்ல, ஃபுல்லா சுகருக்கா ப்ரெஷர் இதெல்லாம் இனிமேல் ஒரு சொட்டு சுகர் சேர்ந்தா உடம்பே போயிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தான் தெரியும் அந்த மனுஷன் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. அங்கே போய் உட்காந்து 25 ரூபா 30 ரூபா கொடுத்து போடுங்கண்ணே ஸ்ட்ராங்கா, அப்புறம் போட வேண்டியதை இன்சுலினே ஸ்ட்ராங்கா. இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்கு. அதில் வந்து கேட்குறாரு பாருங்க, ரேஷன் கடைக்கு என்ன அரிசி வாங்க நாங்கள் தான் போகிறோம், சர்க்கரை வாங்க நாங்கள் தான் போகிறோம், பொங்க சீட்டு கொடுத்தா மட்டும் நீங்கள் போகிறீங்க, கொடுத்தா ரூபாய் எங்கே போகு? பச்சை கடைக்கு போகு. இதுல நான் என்ன கேட்கிறேன், உடல் உழைப்பு அது என்னம்மா பச்சை கடை? அது ஒரு மாதிரி கடைங்கய்யா, அது ஒரு கடை. அங்க போறவங்க எல்லாம் போகும்போது ஒரு ஆளா போவாங்க, ரிட்டர்ன் வரும்போது 2-3 பேரா சேர்ந்து தான் வருவாங்க. இடுப்புல கட்டியிருக்க லுங்கி கூட இருக்கான்னு தெரியாது, ஆனா வருவாங்க. இல்ல இதுல பாருங்க, எங்க அண்ணன் பேசும்போது சனிக்கிழமை ஒரு நாள் அந்த உழைப்பை கடுமையான உழைப்பை காட்டுறதுக்காக என்ன விளையாட போறீங்க? கிரிக்கெட்டு. ஏன் கடுமையான உழைப்பு இருக்கணும் உங்களுக்கு? ஆஃபீஸ் லீவ்னா வீட்டில் இருக்க போட்டிக்காவை கூட்டு, இல்லை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பாத்திரம் தேய்ச்சி போடு. என்னமோ இவங்க பெரிய இந்தியன் டீம் கேப்டன் டீம் தோனி, அப்படியே போய் இவங்க விளையாண்டுட்டு வந்து தான் அப்படியே ஊரை நிமித்த போகிறாங்க. இதில் வேற ஐயா இது என்ன வருஷமுங்க ஐயா? 1965ங்களாங்க ஐயா? இல்லை 2025ங்க. இன்னைக்கு குடும்பத்தில் தன்னுடைய வேலைகளை, அதாவது ஒரு ஆண்கள் மட்டும் கஷ்டப்பட்டு போய் நீ உழைக்க வேணாம். ஏன்னா சாதாரண ஊர் இல்லை இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படிங்கிறது. இங்க தொழில் நகரம்னு சொல்லி அதிகமான தொழில்களை செய்யக்கூடியதில் ஆணுக்கு நிகர் பெண்களும் இருக்கிறார்கள்னு சொன்னா நாங்க தான் ஃபீஸ் கட்டுறோம், பில்லு கட்டுறோம், நொல்லு கட்டுறோன்னு எல்லாம் பொய். ஐயா எங்க நடுவர் ஐயா சொன்னது என்னைக்கும் நான் மறுத்து சொல்ல மாட்டேன். அவரோட உரிமையோட நான் ஒரு விஷயம் கேட்டு நான் சொல்றேன். ஐயா சொன்னார்ல, அந்த பாரதி செல்லம்மா அந்த புத்தகம் அதை பெண்கள் வாங்கி படிங்கன்னு நீங்க சொன்னீங்க ஐயா. ஆனா நான் சொல்றேன் ஆண்கள் வாங்கி படிங்க. ஏன்னா அந்த பாரதி தன்னுடைய வீட்டுக்கு வாங்கி வச்சிருந்த சாப்பாட்டுக்கு வாங்கி வச்சிருந்த அரிசியை கூடி குருவிக்கு தூக்கி போட்டுருவார், காக்கா குருவிக்கெல்லாம் போட்டுருவார். அந்த மனுஷனோட வாழ்ந்த செல்லமா இருந்தாலும் என் கணவர் உத்தமர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான்னு சொன்னா இதுதாங்க பெண்மை. இது தெரியாம அப்படியே பயங்கரமா வந்து பேச வேண்டியது. ஏங்க உங்களுக்கு வரலாறு தெரியுமா? எங்களுடைய வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு தெரியுமா? கிபி 48ல், அதாவது ஸ்வான் கிங் அப்படிங்கிற கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசன், அந்த அரசன் சொன்னாராம், எனக்கு யாரு ராணியா வரணுமோ அவங்களுக்கு அரசாளக்கூடிய தகுதி இருக்கணும், அப்பேற்பட்ட ஒரு இளவரசி தான் எனக்கு வரணும், அதை நான் டெஸ்ட் பண்ணி தான் அந்த பெண்மணியை நான் திருமணம் பண்ணுவேன்னு சொன்னாராம். அப்போ உலக நாடுகள் இருந்தெல்லாம் நிறைய இளவரசிகள் போனாங்களாம். ஆனா அதுல தேர்வான இளவரசி யார் தெரியுமா? நம்மளுடைய மண்ணை சேர்ந்த பாண்டிய இளவரசி செம்பலம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் கொரிய நாட்டின் அந்த அடையாளமாக மீன் கொடி பறக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் எங்களுடைய பெண்கள். எங்க அது கிபி 48. இடையில கொஞ்சம் கேப் ஆகி போச்சுங்கக்கா, நம்மளை வெளியே விடல. அதற்கு காரணம் இந்த 2 வஞ்சகர்கள். இந்த 2 வஞ்சகர்கள், இந்த மாதிரி ஆண்கள், இவங்கனாலதான் நம்மளால வீட்டை விட்டே வெளியே வர முடியல. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுல எங்க ஐயன் திருவள்ளுவர் இருக்கிறாரு பாருங்க, அழகா சொல்லியிருப்பார், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வே இல்லால் பெண் அப்படின்னு சொல்லி. இதுக்கு எங்க இனியவனா நான் என்ன கவுண்டர் வேணாலும் கொடுக்கட்டும், ஆனா உண்மையாலுமே மனசோல நான் சொல்லட்டுமா, எத்தனை ஒன்லைன்ல சொல்லணும்னாங்க ஐயா, வீட்டில் எத்தனை வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளோ விஷயம் செஞ்சாலும் சரி, அப்படி சோர்வே இல்லாம எந்திரிச்சுன்னு திரும்பவும் குடும்பத்துக்காக உழைக்கிறோன்னு வெளியே வரோம் பார்த்தீங்களா பெண்கள், எங்களுக்கு தாங்க அந்த வளர்ச்சி அப்படி இருக்குங்க. இவங்க மட்டும்தான் டைலாக்லாம் பேசுவாங்களா? அண்ணே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஏங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எக்ஸ் எக்ஸ்ன்னு சொன்னா பெண், ஒய் ஒய்னா ஆண் ஆகாது. எக்ஸ் ஒய்ன்னு சொன்னாதான் ஆணே ஆக முடியும். அது தெரியாம எக்ஸ் இல்லாட்டி நீலாம் வெறும் எக்ஸ் தாயா, அவ்வளவுதான்.
உங்களுக்கு ஒரு கேக்ரான் மேக்ரான் கம்பெனினா எங்களுக்கு ஒரு மன்னாரன் கம்பெனி. என்னையா பேசுறீங்க? நீங்க மட்டும்தான் டைலாக்லாம் பேசுவீங்களா? நாங்களும் சொல்றேங்க, எங்ககிட்டயும் உழைப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் 5000 ரூபா இருந்தா நம்மளும் பொட்டி கடை வைப்போம்க்கா, 50000 ரூபா இருந்தா நம்மளும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணுவோம், ஒரு 5 லட்சம் இருந்தா நம்மளும் மிகப்பெரிய ஒரு மளிகை கடை கூடி தொடங்குவோம், அதுக்கு மேல ஒரு 50 லட்சம் இருந்துச்சுன்னு வைங்க, ஃபேக்டரியை கட்டி 200 பேத்துக்கு வேலையை கொடுத்து அந்த முதல் மாசம் சம்பளத்தை கொடுத்து இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு வீட்டுக்காரைய மேனேஜரா உட்கார வைப்போம்னு சொன்னா எப்படிங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உழைப்பு அப்படின்னு சொன்னாலே விவசாயம் தானே சொல்லுவோம். ஐயா கூடி பேசும்போதெல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த விவசாயம்னு சொன்னாலே ஆண்கள் தான், வீரம்னா ஆண்கள் தான், பெண்கள்னா தென்றல் போன்றவள், பூ போன்றவள், அழகு போன்றவள். அண்ணே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இவங்க பேசிதான் ஐயா சந்திராயன் 1 விட்டவர் யாரு? மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கு யாரு தலைவர்? சிவன். சந்திராயன் 3 அவருக்கு முத்துவேலர். இவங்கெல்லாம் நிலான்னு சொல்லி நிலாவுக்கு தான் சேட்டலைட் விட்டாங்க. ஆனா எங்களுடைய பெண் நிகர் சாட்சி சூரியனுக்கே ஆதித்யா 1ங்கிற விண்கலத்தை விட்டோன்னு சொன்னா இது வளர்ச்சிங்க. இப்ப நான் அந்த விவசாயத்துக்கு வரட்டா. விவசாயம்னா ஆணுன்னு சொல்லி, விவசாயி ஆண் கிடையாது, அவங்களுக்கு வேட்டை சமூகங்க, போய் வேட்டையாடிட்டு வருவாங்க அவ்வளவுதான். ஆனா வேட்டையாடிட்டு வந்தா வீடு நம்பாது, அதை நல்லா உற்பத்தி பண்ணணுன்றதுக்காக ஆடு மாடு கோழி வளர்க்கறது எப்படி, அதை தாண்டி நெல்லை எப்படி உற்பத்தி பண்ணணும், அந்த உற்பத்தி பண்ண நெல்லை எப்படி உணவா மாத்தணும்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துற விதத்துலதான் இன்ன வரைக்கும் நாத்து நடுற உரிமையை பெண்கள் கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலங்க அத்திப்பாக்கன்ற ஒரு கிராமம், உங்க ஊர் பக்கத்துல தான், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 15-20 கிராம பெண்கள் வீட்டு சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்றதுக்காக HDRFங்கிற அந்த NGO மூலமா வெறும் தரிசல் நிலம், ஒரு போகம் தான் விளைச்சல் வரும், அந்த நிலத்தை கொடுத்தாங்க. அரசாங்கத்துக்கு இருந்து அவங்க கடனை வாங்கி அந்த நிலத்துல கிணற வெட்டி அதுல இன்னைக்கு விளைச்சலை பண்ணி 3 போகமா மாத்தி இன்னைக்கு நடவுக்கல்ல, அதை தாண்டி எத்தனையோ வகையான காய்கறிகளை வளர்த்து அரசாங்கத்தினுடைய கடனையும் அடைச்சு தன் வீட்டினுடைய கடனையும் அடைச்சு இன்னைக்கு பெண்கள் அந்த கிராமத்திலே வளர்ச்சி அடைச்சு காமிச்சிருக்காங்கன்னு சொன்னா இதுதாங்க விஷயம். படிப்பு அப்படின்னா நீங்களாம் எங்களோட காம்படேட் பண்ணலாமா? அண்ணன் பேசும்போது சொன்னார் பாருங்க, ஏன் இவங்களாம் ஃபெயிலியர் ஆகுறாங்க, ஃபெயில் ஆனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பெண்களை, ஆனா ஆண்கள் அப்படி பண்ண முடியாது. ஆமா, நீ ஏன் ஃபெயில் ஆறன்னு இப்பதானே புரிஞ்சுது. போய் எக்ஸாம் எழுத உட்காரும் போது இப்படி காதலேனும் தேர்வெழுதி அப்புறம் லட்சணம் எப்படி இருக்கும்? நீங்க தேர்வுல ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஏதோ பொண்ணுகிட்ட காலேஜ் சீட் போட்டு அங்க ஃபெயில் ஆயிட்டு வந்து இங்க உட்காருவீங்க. உங்களுக்கு எல்லாம் நாங்க வாழ்க்கை கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல பேச்சு வேற. அந்த படிப்பு அப்படிங்கறதெல்லாம் போட்டு கொள்ளமையா? ஐயா கரூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல உண்மையாலுமே இன்னைக்கு எல்லா பெண்களும் வளர்ந்து வரும். கிராமத்துல அம்மா அப்பா கிடையாது, ஒரு பாட்டியினுடைய தயவுல தான் வளர்ந்த பெண் அரசாங்க அதாவது அரசு பள்ளியில தான் படிக்கிறா. அந்த பெண்ணுக்கு கனவு என்னன்னா டாக்டர் ஆகணும்னு. அன்னைக்கெல்லாம் இந்த நீட்டுங்கிற நுழைவுத் தேர்வு இல்லைங்க, அதனால அந்த பொண்ணு நல்லபடியா டாக்டர் ஆயிடுச்சு. அதாவது 196 கட் ஆஃப். அன்னைக்கு அரசு கல்லூரி கிடைக்கல, இருந்தாலும் அகரம்ன்ற ஃபவுண்டேஷன் மூலமா ஒரு பெரிய கல்லூரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு, 5 வருஷம் படிச்சு முடிச்சாச்சு, டாக்டரும் ஆயாச்சு. ஆனா எந்த மாதிரி தெரியுமா வேலை செய்யணும்னு நினைச்சிச்சு? இந்த சமூக உணர்வுள்ள ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு நினைச்சு. அதே மாதிரி நம்ம நினைப்போம் ஏதோ கிராமப்புறத்துக்கு வேலை செய்ய போச்சு, இல்ல ஏதாச்சும் ட்ரஸ்ட்ல வேலை செய்ய போச்சுன்னு. ஆனா அந்த பொண்ணு தேர்வு செஞ்ச இடம் ராணுவத்துறை, ராணுவ மருத்துவரா இருந்துச்சு. அதை தாண்டி அதுல 6 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சு விமான ராணுவ மருத்துவ அதிகாரியா வந்தாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு மேல ஒரு படிப்பு இன்னைக்கு படிக்குது பாருங்கய்யா, MD ஏரோஸ்பேஸ் மெடிசனா. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அதாவது விண்வெளி மருத்துவம். அதை படிச்சுட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு நிற்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சியா, சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு நம்மளாம் பெருமையா பேசுறோம். அந்த மருத்துவம் என்ன தெரியுமா? விண்வெளி மருத்துவம் அப்படிங்கிறது, அதாவது விண்வெளியில நிலத்துக்கு மேலதான் எல்லாரும் இருப்பாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலையில அவங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவரா அவங்க வந்திருக்காங்க. ஆக நாளைக்கு சுனிதா வில்லியம்ஸுக்கே பிரச்சனைனா கூட நம்மூர் பொண்ணு டாக்டர் கிருஷ்ணவேணி தான் போய் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறவங்க பெண்களுங்க இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம சொல்றோம். எங்க பாட்டம் பாரதி தான் எங்களை ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, பட்டங்கள் ஆளவும்
சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம். இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு. எங்க ஐயா கூடி அது நிகழ்ச்சியில எல்லாம் பங்கேற்றார், எல்லாரும் பார்த்துருப்போம். ஐயா அதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சது, பிரேமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அவங்களும் இதே மாதிரி தான் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆம்பளை புள்ள பிறந்தா என்ன, பொம்பளை புள்ள பிறந்தா என்ன அப்படியெல்லாம் நினைக்கல. அந்த வீட்டில் அவங்க அப்பாவுக்கு 2 பெண் குழந்தையாம். படிக்க வைக்கணும்னு சொல்லும்போது எல்லாரும் சொன்ன வார்த்தை, ஏய் ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சா கூட நாளைக்கு உனக்கு சோறு போடும், பொம்பளை பிள்ளைய ஏன் படிக்க வைக்கிறேன்னு தான் அவங்க அப்பாட்ட கேட்டாராம். அவங்க அப்பா ஒரு மேஷன், அம்மா ஒரு வயலில் வேலை செய்கிற ஒரு அம்மா. இருந்தாலும் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, நீ படிமா, நீ உன் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னாங்க. அதை வைராக்கியமாக எடுத்துட்டு அந்த பொண்ணு இசிஇ கவுன்சிலிங்கில் போய் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஐசிஎஃப் செஃப் டிசைனிங். நம்மளாம் நினைப்போம்ல பெண்கள்னா ஐடிலையும் சாஃப்ட்வேரில் மட்டும்தான் வேலை செய்யணும். ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணு இந்த கோர்ஸ் முடிச்சு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் எவிடாஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியில் 9 பேர்த்துல ஒருவராக தேர்வானாங்க. இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லையா? அதில் 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் 2 பொட்டை பிள்ளை தான். இதே கஷ்டத்தை எங்கள் அப்பாவும் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த மேடையில் நின்றுட்டு ஒரு கவரை வச்சுட்டு அப்படியே தயங்கி நின்றுச்சு. அப்போ கேட்டாங்க, என்னம்மா பண்ணணும், ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க? என்னன்னா, இல்லை எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க, இங்கே இந்த ஊரில் ஒரு கதை இருக்குங்க. எப்போவுமே ஆம்பளை பையன் சம்பாரிச்சாதான் குடும்பத்தை பார்த்துக்குவான், ஆம்பளை பையன் சம்பாரிச்சாதான் முதல் மாத சம்பளத்தை போய் அப்படியே அவங்க அம்மா அப்பாட்ட கொடுப்பான். அதையெல்லாம் தட்டி தூக்குற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, என் மாத சம்பளம் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும், அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. ஒன்று. 2வது ஒன்று பண்ணிச்சு, எங்கள் வீடு ஓட்டு வீடுங்க, அப்படியே ஒழுகும். என் தங்கச்சி இப்போ படிக்கிறா, அப்பா இனிமேல் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, தங்கச்சியும் நான் படிக்க வச்சு வீட்டையும் நான் உங்களுக்கு கட்டித்தரேன், நீங்கள் என் கூட துணையா மட்டும் இருந்தால் போதும்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஒரு ஆண் செய்யறத இன்னைக்கு ஒரு பொண் செஞ்சிருக்குங்க. அந்த பெண்ணினுடைய தைரியத்தை பாராட்டி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவங்களுக்கு ஒரு வீட்டையே பரிசா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இது இல்லை சார், வளர்ச்சிக்கான ஒரு அங்கீகாரமா நான் பார்க்குறேன். இங்க ஒரு பெண்ணினுடைய படிப்பு எங்க வரைக்கும் போய் நிற்கும் தெரியுமா? இதோட நிறைவு செஞ்சுக்கிறையா, ஒரு தாயினுடைய உழைப்பை பறைசாற்றணும். நம்மளாம் நினைக்கிறோம்ல, கடினமான உழைப்பு அப்படின்னு சொன்னா ஏதோ மண்ணு வெட்டுறதும் மூட்டை சுமக்கிறதும் இல்லை வண்டி ஓட்டுறதும், இதெல்லாம் இல்லைங்க. தூய்மை பணியாளருடைய வேலை ரொம்ப கடுமையான வேலை. அவங்க மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி நிறைய விஷயத்த சந்திக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு படிச்சாச்சு வளர்ந்தாச்சு. ஒரு தூய்மை பணியாளருடைய அம்மா பொண்ணு ஒரு டாக்டர் ஆகுறதோ, இன்ஜினியர் ஆகுறதோ, ஒரு தாசில்தார் ஆகுறதோ, ஏன் கலெக்டர் ஆகுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இங்கே நாகர்கோவில் கிட்ட மலர்வதின்ற ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளராக இருந்தாங்க. அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க. இந்த புத்தக திருவிழாவில் இருந்தால் கூடி வாங்கி அதை படிங்க. தூப்புக்காரி அப்படிங்கிறது அந்த புத்தகம் ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. அப்போ அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படி இந்த அளவுக்கு இந்த தூய்மை பணியாளரை பற்றி சரியாக எழுதுனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்ன பதில், எங்கள் அம்மா ஒரு தூய்மை பணியாளர், அதனால் அந்த உணர்வு என்னன்னு எனக்கு தெரியும், அந்த விஷயத்தை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதுனேன்னு சொன்னால் இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு உண்மைக்கும் ஏன் தெரியுமா சார் சொல்கிறோம்? ஒரு பீகார்லேருந்து வந்த பொண்ணுங்கய்யா இந்த 10வதுல 100க்கு 93 மதிப்பெடுக்குது. அந்த பொண்ணு மதிப்பெண் எடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்லுது? நான் டாக்டர் ஆகணும், அதற்கு சிறந்த மாநிலம் இந்த தமிழ்நாடு தான், எங்க ஊர்லலாம் அது கிடைக்காது, ஆனா தமிழ்நாட்டில இருந்தா நான் டாக்டர் ஆயிடுவேன், நான் டாக்டர் ஆயிட்டு போய் பீகார்ல சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு போ, அங்க எஜுகேஷன் நல்லா இருக்கு, நீங்களும் படிச்சு மேல வரலான்னு சொல்லி. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஏன் வந்துச்சு, எல்லாரும் ஜெய் பீம்ன்ற அந்த படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல ஒரு சீனு, சூர்யா சார் அப்படியே அந்த பத்திரிகையை பார்த்துட்டு அப்படியே நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. அந்த பொண்ணு அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருக்கும். தயங்கி உட்காரும் போது இப்படின்னு ஒரு சிக்னல் காமிச்சோன்னே அந்த பெண்ணு கால் மேல கால் போட்டு அப்படியே கெத்தா அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்னா அந்த அளவுக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு சார். அதை யோசிக்கணும் சார். இன்னைக்கு பெண் கல்வினா அதுல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. பெண்ணினுடைய உரிமை, அதை தாண்டி அவர்களுடைய தொழில் வளர்ச்சினா அதுலயும் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னா அதற்கும் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இது எல்லாத்துக்கும் மேல இங்க பெண்கள் வளர்ந்துட்டாங்கன்றதுக்கு நிறைவான ஒரு சான்று. ஐயா எங்களை எல்லாம் தீட்டுன்னு சொன்னாங்க, இந்த இடத்துக்கு இந்த கோவிலுக்குள்ள எங்களை போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா பெண்கள்
கருவையே நீங்க சுமக்கிறீங்க, நீங்களா கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நீங்களும் தேவாரமும் திருவாசகமும் படித்தால் உள்ளம் குளிர உங்கள் இறைவனை நீங்கள் பாடி சேவிக்கலான்னு சொல்லி பெண் ஓதுவார்களை அறிமுகப்படுத்திய நாடு தமிழ்நாடு என்று சொன்னால், ஆக படிப்பிலும் சரி உழைப்பிலும் சரி உயர்ந்திருப்பவர்கள் பெண்களே பெண்களே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடமர்கிறேன். வாழ்க வளமுடன். டாக்டர் தேன்மொழி என்ற அந்த பெண் விஞ்ஞானி தான் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறதுக்கு தலைவராக இருக்காங்க. அந்த அளவுக்கு பெண்கள் படிப்பிலும் உழைப்பிலும் இன்னைக்கு சிறந்து விளங்கியிருக்காங்கன்ட்டு அவங்க அணி முடிஞ்சிருச்சு. இனி ஆண்களே என்ற அணியை நிறைவு செய்ய வாங்க கவிஞர் இனியவன். அவர் நடுவர் சொன்னார், நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா ஆண் என்ற எழுத்து மெய் எழுத்து உயிர் எழுத்தை தொடங்குது, உயிர்மெய் எழுத்தில் பெண் தொடங்குதுன்னு. அப்படி இல்லை, இந்த ஆண் என்ற எழுத்தை நல்லா உத்து பாருங்களேன். மேலே ஒரு சுத்தம், அப்புறம் அவன் கீழே உழுவான், அப்புறம் அவனை படுகு போட்டு மிதிப்பானுங்க, அப்புறம் அங்கே ஒரு இதுவாகும், பல சுற்றி நிமிரலான்னு பார்த்தா அங்கே ஒரு 3 சுற்றி அப்படி ஆஞ்சி போய் நின்னாதான் அவன் பேர் ஆண். நீங்க இந்த பெண் ஆங்கிற எழுத்துல எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. முதல்ல ஒரு ரவுண்ட் அடிக்கணும், அப்புறம் ஒரு வளையம் போடணும், அப்புறம் கிடக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்கணும், அதுக்கப்புறம் திரும்ப மேலேருந்து திரும்ப கீழே பிச்சை எடுத்து, அதுக்கப்புறம் கீழே ஒரு சுழியை போட்டு அங்கன ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு ஆம்பளையோட நிலைமைய அந்த எழுத்துலையே கண்டுபிடிச்சு. நீங்க பெண் என்ற எழுத்தை பாருங்க, ஒரு கொக்கி இருக்கும், அவ்வளோதான். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கொக்கி இல்லாமல் அது இருந்தால் பன் ஆகிடும். அப்போ இந்த கொக்கி யாருன்னா, ஒன்று கல்யாணம் ஆகிறதுக்கு அப்பன், கல்யாணம் ஆன பிறகு புருஷன். இந்த கொக்கி கம்பல்சரி வேணும். இல்லை அவர் எல்லாம் எனக்கு பக்குன்னு இருந்துங்க, நாளைக்கு அந்த 2 பேரை சேர்த்து இங்கே ராக்கெட் தலை ஏதாவது விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அவர் சொல்கிறார், குடும்பங்கள் செங்கலால் கட்டப்படுவதில்லை, பெண்களால் கட்டப்படுகிறது. ஆமாம், செங்கலால் கட்டப்படுவதில்லை, பெண்களால் தான் கட்டப்படுது. நல்லா கவனிச்சிங்களா? 2 செங்கலுக்கும் இந்த நடுவில் ஒருத்தன் கலவை பிதிங்கின்னு வருவான் பத்தியா, அவன் தான் ஆம்பளை. கலவை மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, காத்தடிச்சா கீழே விழுந்துடும். அது வீடு செங்கலை அடுக்கி வச்சுட்டு அதில் போய் குடியிருக்க முடியுமாம்மா? இடையில கலவை வச்சு பூசி, மேலே பூசி, பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு, இது பூரா ஆம்பளையே தான். இல்லை, அந்த அம்மா சொன்னாங்க, பார்த்தீர்களா ஆண் நிலாவுக்கு ராக்கெட்டு விட்டாங்க. என்ன இப்போ பெண்கள் நாங்கள் சூரியனுக்கே விட்டீங்க, சூரியனில் விட்டீங்களா சார்? கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. ஆண் விட்ட சேட்டலைட்டு நிலாவில் போய் இறங்குச்சு, நீங்கள் விட்ட சேட்டலைட்டு சூரியனில் இறங்குச்சா? இல்லை. எங்கே நிற்குது? சூரியன் எங்கே இருக்குது, நீங்கள் இருக்க, இங்கேருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற. இது உங்களோட பிறவி குணம். பக்கத்து வீட்டு கமலாக்கா வீட்டில் என்னடி நடக்குது, முனிமா வீட்டில் அந்த பொண்ணு ரேட்டாக வந்தது, அது என்னன்னு கேட்டுப்பார். இங்கேருந்துலே ஊர்கதையை கேட்கறதுக்கு தான் உங்களை அந்த சேட்டலைட்டுக்கு பெண்களை நியமித்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வீட்டில் பிரச்சனையாப்பா, போப்பா நம்ம முன்சாமி அண்ணன் வீட்டில் பிரச்சனை, வாடடே நம்ம அண்ணன்டா உள்ளே போய் என்னென்ன வீடுனா 1000 தானே இருக்கும், வீட்டுக்குள்ளே இறங்கி பஞ்சாயத்து பேசினவனுங்க ஆம்பளைக்கு விட்ட சேட்டலைட்டுமா. நீ சயின்ஸு தெரியாமல் தயவு செஞ்சு இனிமேல் இந்த பக்கம் வந்துடாது. நீங்கள் அப்துல் கலாம் ஐயா முதல் ராக்கெட் விட்டார் சார், ஃபெயிலியர். 16 நாள் கழிச்சு இன்னொரு ராக்கெட் விடுறாரு. அந்த ராக்கெட்டுக்கு பேர் அவர் அக்னின்னு பேர் வைக்கிறார். எல்லாரும் போய் கேட்குறாங்க, சார் நீங்கள் முஸ்லீம் தானே, நீங்கள் ஏன் சார் அக்னின்னு பேர் வச்சிங்க? அவர் சொன்னார், இந்த உலகம் பஞ்சபூதத்தால் ஆனது, இந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு மட்டும்தான் எவ்வளவு கவிழ்ந்தாலும் மேலே நோக்கி எரியும், இந்த அக்னி ஏவுகணை நிச்சயமாக விண்ணில் மட்டும்தான் பாயும், அதனால் அக்னின்னு வச்சு. அதோடைய பியூட்டி என்னன்னா, அதில் சயின்ஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது. அந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிட்டு அவர் ஃபஸ்ட்டு சேட்டலைட்டு ஊற்றி மூட்டி வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க, எனக்கு அப்போவே தெரியும் உன்னை எவன் இதை போட சொன்னாங்க. மானம் போது பக்கத்து வீட்டுக்காரர் சிவன் வீட்டில் சிவன் மொண்டாட்டி என்ன கேட்குறாங்க, இந்த பக்கம் அண்ணாதுரை வீட்டிலேருந்து என்ன கேட்குறாங்க, உனக்கு எதுக்கே அந்த வேலை? இல்லைம்மா, நாங்கள் ஆரம்பித்த கவுண்ட் கிழிச்சனே என்கிட்ட சண்டை போடுற ஒரு ராக்கெட்டை விடுறதுக்கு. அவர் ராக்கெட் ரிசர்ச்சே விட்டுருப்பார். அவர் மட்டும் கல்யாணம் பண்ணாதனால தான் நிம்மதியாக வாழ்ந்து ஜனாதிபதி ஆகி எல்லா பிள்ளைங்கிட்டையும் போய் பேசினார். அவரை பார்க்கவும் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குச்சே, நிம்மதியான வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி தான்.
கல்யாணம் பண்ணால் இன்னும் நிம்மதியாக இருக்கணும். ஒரு அறிவு எப்போ வேலை செய்யணும்? கல்யாணம் ஆகாமல் இருந்தால் தான். அதில் எங்கள் நடுவர் சொன்னார், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் பார்த்து விட்டால் மண்டில் குமரருக்கும் மாமலையும் ஓர் கடுகான் என்று பாரதிதாசன் சொன்னான். ஆமாம், போன வாரம் தீபாவளிக்கு கூட்டின்னு போன எனக்கு தான் தெரியும் பாரதிதாசன் கவிதையாக்கிறது. அது கடைப்பார்வை இல்லை, கடைக்கடையாக பார்க்குற பார்வை. மொத்த போனஸும் 3 நிமிஷத்தில் காயிடா சாமி. மண்டில் குமரருக்கும் மணிப்பர்சும் ஓர் கடுகாம் ஆயிடுச்சு. உண்மையிலே சினிமா பாட்டைத்தான் நீ அர்த்தம் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தா பாரதிதாசன் பாட்டுக்கும் கண்ணின் கடை பார்வை, ஒவ்வொரு ஜவுளி கடையும் நகைக்கடையும் பெண்கள் பார்க்கிற பார்வையினால் மலை மாதிரி ஆண்கள் குவித்து வைத்த செல்வம் கடுகு போல் கரைந்து விட்டது. ஐயோ, பாரதிதாசன் கேட்டார்னா ரத்த கண்ணீர் விட்டு அழுதுருவாரியா. சார், நீங்கள் பாரதியாரை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறீங்க. நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், பாரதியை விட சிறந்தவன் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான். பாரதியாவது அரிசியை தூக்கி போட்டார், நான் அரிசி, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். ஏன் தெரியுங்களா? இவன் சமைச்சு எடுத்துன்னு போய் வைக்கிறான். அதுக்கு ஒருவேளை அது சாப்பிட்டு சாகக்கூடாது இல்லையா சார்? அதனால நான் இப்போ போட்டு நீயே சமைச்சு எடுத்துன்னு போய் சாப்பிட்டுக்கோ. நீ எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டியில் கொடுத்துரு. என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா நானே நிறைய இன்சூரன்ஸ் வருஷம் வருஷம் ஏற்றிட்டே இருக்கேன். பாரதியோட நான் சிறந்த ஆள். இன்னொன்று நான் சொல்கிறேன், அந்த அம்மா சொல்கிறாங்கல்ல, காலையில் நீங்கள் பால் வாங்க போகின்ற போது எதற்காக போகிறீர்கள்? கோலம் போடுற மனசாட்சியோட பேசுமா. காலையில் நீங்கள் எந்த காலத்தில் எழுந்திருக்கீங்க? எந்த காலத்தில் கோலம் போட்டீங்க? நான் லவ் பண்ணுற காலத்திலே ஒரு பொண்ணு கோலம் போடல. என் முன்னாடி கோலம் போடுறா சார், புள்ளியெல்லாம் வச்சுட்டா. கோலம் போடும்போது எங்கள் அம்மா கரெக்டாக கோலம் போடும், புள்ளியெல்லாம் வச்சுட்டு. அந்த அம்மாவுக்கு மொத்தமே 8 புள்ளி கோலம் தான். அது பெருசாலாம் போடவே போடாது. இப்படி ஒரு கம்பி, இப்படி ஒரு கம்பி, இப்படி ஒரு கம்பி. அது என்னவோ அணுக்கல் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் எங்கள் அம்மா போடும். இது எங்கள் அம்மாவுக்கு போட்டி போடணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 20, அந்த பக்கம் 20, அந்த பக்கம் 60ன்னு போட்டு சேர்க்க தெரியாமல் இருந்தா. பார்த்தா கொஞ்சம் மொத்தம் மாவு எடுத்து தூக்கி அடிச்சா சார். போனவன் சொல்கிறான், இனியவன் வெளியே போய் பட்டிமன்றம் சாப்பிட்டு ஏதோ லூஸ் மோஷன் ஆகி கால்ரா வந்துச்சு போல்த்தது, கார்பரேஷன்காரன் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிறான்றான். நீங்கள் என்னவோ பெருசாக என்னவோ எங்களை என்ன மகிழ்ச்சியாக நீங்கள் அப்படியே முன்னேறிட்டீங்க. நான் இந்த மேடையில் ஒன்று கவனித்தேன், எல்லா ஆண்களுக்கும் ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க, பெண்களை நாமெல்லாம் பெண்கள்னு சொல்கிறோம். ஆனால் இவ்வளவு படித்த நாகநந்தினி மேடையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, எங்கள் வீட்டில் 2 பொட்டப்புள்ள இருக்குங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்கம்மா. நீங்களே சொன்னீங்கன்னா நாளைக்கு சமூகமும் அப்படி தான் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, நாங்கள் பெண்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு 2 பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், பொட்டப்புள்ளன்னு சொல்லாதீங்க. அதான் ஒழிச்சிட்டோம். நாங்கள் சொல்கிறது இல்லை, நீங்களே ஏன் இன்னமும் சொல்லிட்டு கிடக்குறீங்க? தயவு செஞ்சு உங்களுடைய செய்கள் வந்து கொஞ்சம் வெளியே வாருங்கம்மா. நான் இன்னொன்று கேட்கின்றேன், அறிவியல் பூர்வமாக கேட்குறேன். ஒரு பிள்ளைய ஸ்கேன் பண்ணவொன்னே 10 மாதம் கரெக்டாக சொன்னாங்கன்னா அது பொம்பளை பிள்ளை இருக்கிறது அர்த்தம். வயிற்றுக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை மட்டும் 10 மாதத்தில் பிறக்கிறதே இல்லை சார். அவன் 10 மாதத்துக்கு முன்னாடி பிறக்கிறான். ஏன்? அவனுக்கு பிறக்கும் போதே தெரியும், பிறந்த அப்பாவை காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும், சீக்கிரமாக போய் டியூட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வயிற்றுல இருந்தே சீக்கிரமாக வருவான் சார். கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா வந்து 90 ரூபா கொடுத்தாங்க, நான் திறந்து பார்த்தேன் 3600 ரூபா இருந்து. அப்போ உனக்கு கல்யாணம் ஆகல ராஜா, நீ இப்போ வாங்கினு வாங்க உங்கள் அம்மாகிட்டேருந்து. 3 ரூபா கூட உன்ட்ட இருக்காது, வாங்கி பிரிச்சுட்டே என்ன கேட்பாங்க, உங்கள் அக்காவுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க உங்கள் அம்மா? இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்களே. அவன் சொல்ல, இல்லை 90 ரூபா. உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா? இங்கே 3000 கொடுத்து அங்கே 30,000 கொடுத்துருப்பாங்க. அவன் ஏன்டா இந்த 3000 வாங்கிட்டு வந்தோன்ற நிலைமைக்கு நம்ம ஆளாயிடுவோம். நீங்கள் எந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆண்கள் வந்து சாதாரணமானவன் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஆண் என்பவன் ட்ரெயினில் வர இன்ஜின் மாதிரி, பெட்டிகள் எல்லாம் பெண்கள் மாதிரி. அவன் பாட்டு முன்னாடி இன்ஜினை போட்டு கரியை போட்டு டீசலை போட்டு அவன் பாட்டு இழுத்துட்டு போயிட்டுப்பான். இந்த பெட்டிகள்லாம் பாருங்கள் ஏசி போட்டு குழுன்னு உட்காந்துருக்கும். எவனாவது இன்ஜினுக்கு இன்ஜின் டிரைவருக்கு எவனாவது ஏசி போட்டானாயா? எல்லா கோச்சில் A1 A2 B1 B2 எக்ஸிக்யூட்டிவ் கோச், வெங்காய கோச், வெள்ளைப்பூட்டு கோச் எல்லாத்துலேயும் போட்டு குஷன்லாம். அந்த டிரைவர் சீட்டில் மட்டும் ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருப்பான். அது ஏறி உட்காந்துனா அவ்வளோதான், இப்படியே குரங்கு மாதிரியே உட்காந்துக்கிறான் பார்க்கறதுக்கு. இந்த ஆண் வந்து சாதாரணமான கிடையாது. ஆணை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் நிலம் போன்றவன் சார், நிலம் போன்றவன். அவன் முதல்ல இந்த குடும்பம் என்ன பண்ணுது, கலப்பை எடுத்து வயிற்ற கிழிக்குது. நீங்கள் பெண் பிறந்தவனு சொல்லுவாங்க, மகாலட்சுமி பிறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண் பிறந்தது கவலைப்படாத, உனக்கு கொல்லி வைக்கிறது ஒருத்தன் பிறந்துக்கிறான்.
எங்களை பார்த்தா நாங்கள் கருப்பாக தான் இருக்கிறோம், அதுக்காக இப்படியா சுற்றுது? உனக்கு என்னப்பா கொல்லி வைக்கிறது ஒரு புள்ளகுது. ஆணை வயிற்றை கிழித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றி திருப்பி கிழிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி, நாத்தனார், அக்கா கல்யாணம், ஹவுசிங் லோனு, அவங்க எங்கள் பெரிய அக்கா கல்யாணத்துக்கு பண்ணது, தங்கச்சி கல்யாணம், எல்லா லோனையும் எங்கள் தலையில் கட்டிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசில் டயர்டான உடனே வீட்டில் இருக்கிற நீங்கள் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவனுக்குன்னு ஒரு ஆசையே கிடையாதுப்பா. நான் சொன்னேன்னா நீங்களா முடிவு பண்ணுறீங்க. எனக்கு 22-24 வயசுலேயே ஆசை வந்தது. நீங்கள் என்ன சொன்னீங்க, அவன் அக்காவை கட்டிட்டு தான்ப்பா அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். சரி, அக்கா கல்யாணம் ஆச்சு. தங்கச்சியை கட்டிட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். சரி, தங்கச்சி கல்யாணம் ஆச்சு. அக்கா பிள்ளை காது குத்திட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணுவான். அப்புறம் தங்கச்சி பிள்ளைக்கு அப்புறம் என் முடியெல்லாம் கொட்டி சொட்டையான பிறகு எனக்கு எவ்வளோ கிடைக்க மாட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நடத்தல நாங்கள். அவர் புள்ளிவரம் சொல்கிறார், நான் புள்ளிவரம் சொல்கிறேன் சார். சென்ற ஆண்டு 2025 ரிசல்ட் என் கையில் இருக்கு. +2ல் பெண்கள் எடுத்த மதிப்பெண்கள் பர்சன்டேஜ் 96.7, ஆண்கள் 93.16, 3% கம்மி தான். ஆனால் வேலைக்கு போகின்ற பெண்கள் 43.9%, வேலைக்கு போகின்ற ஆண்கள் 81.2%. படிக்கிறது பெருசு இல்லை, வாழ்க்கையை நடத்தணும் சாமி. டிகிரி வாங்கி வீட்டில் வைக்கிறது பெருசு இல்லை. டிகிரியில் 4 அரியர் வச்சிருந்தாலும் அக்கா தங்கச்சிக்காக கஷ்டப்படுறான் பத்தியா, அவனை மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு வாழுங்க. நான் ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு 2 உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை சம்பவம், தெரிஞ்ச கடை தான், நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹோட்டலுடைய அந்த ஹோட்டலுடைய ஓனர் இருக்கார்ல, நீங்கள் 2 ஓனர் இருப்பாங்க, அவங்களுக்கு அண்ணன் தம்பிங்க 2 பேர். ஒருத்தர் பேர் வந்து சீனிவாச ராஜா, இன்னொருத்தர் பேர் வெங்கடேஸ்வர ராஜான்னு. அவங்க அப்பா முதல்ல ஹோட்டல் ஆரம்பிக்கிறாருங்க. எங்கே? விருதுநகரில் ஆரம்பிக்கிறார். பசங்க வந்த உடனே, 2 பிள்ளைங்க வந்த உடனே சென்னையில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஓனர்கிட்ட நான் பேசியதால் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து எங்களை ஒரு காலம் கல்லால் உட்கார வச்சதே கிடையாது. எங்களுடைய அடிப்படை பயிற்சி முதல்ல டேபிளத்தோட இலை எடுத்து தான் சொன்னார். நாங்கள் பல நாட்களாக சர்வராகவும் கிளீனராகவும் பயிற்சி பெற்றதால் தான் இன்றைக்கி நீங்கள் அந்த ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஓனருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க அண்ணன் பெரிய பிள்ளைக்கு ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் சாப்பாடு எடுத்து அவர் மூந்து பார்த்தாலே சொல்லுவார், உப்பு எவ்வளோ இருக்குது, காரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு உலகம் முழுக்க ஹோட்டல் வந்திருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளை அடிப்படையாக எல்லா பக்குவத்திலும் வளர்ந்துக்குவான். ஆனால் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்க முடியாது சார். இன்னும் போய் பேசினா தெரியுங்களா, என் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு, எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ட பிறகு கோக்கு தான் குடிப்போம். வெளியே போனால் பர்கர், பீஸா, அப்புறம் அந்த கறியை சுரண்டி கொடுப்பானே, என்ன சார் அது, சவர்மா. உப்புமாவை தாண்டி வேறு எதுவும் சாப்பிடாதவ சார் அவள் வீட்டில் போனா, சவர்மா தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க கிளைகளை வைத்திருக்கிற அந்த பிள்ளைங்க சொன்ன வார்த்தை தெரியுங்களா, நாங்கள் அடிப்படையிலிருந்து வந்தவர்கள், நாங்கள் எல்லா வேலையும் செய்ய தெரியும். நாளைக்கு நீங்கள் போனால் கூட அந்த ஓனர் தைரியமாக டேபிளை துடைப்பார். ஏன்னு சொன்னால் எல்லா நிலைகளும் ஆண் பக்குவப்படுறான். இன்னொரு கம்பெனி எல்லா பெண்களும் போய் ட்ரெஸ் எடுக்கிற ஒரு கடை, ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, ஓனரை ஒர்க்கர் ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுப்பார். உங்களால் ஒருத்தனை யாரு தான் ஓனர் கண்டுபிடிக்க முடியாது. யாராவது ஒர்க்கர் வந்து சாப்பிட போயிட்டாருன்னா அங்கே நின்று புடவை வித்துட்டு இருப்பார். அந்த ஓனரோட பேர் ரமேஷ். அவர்கிட்ட போயிட்டு, சார் எதிராக உங்களுக்கு ஆப்போசிட் கடையில் ஆர்டிஸ்ட்னு ஒரு கடை ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கணும், உட்கார வச்சு நமக்கு பாடம் எடுப்பார். ஏன் தெரியுமா, அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரவனுக்கு ஏன் சார் தொழில் கற்றுக் கொடுக்குறீங்க சார், நமக்கு போட்டியாளர்கள் நாமே உருவாக்கணும் சார், போட்டியாளர்கள் வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று ஆண் நினைக்கிறான். ஆனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பார்டர் பெருசான புடவை வாங்கிட்டாலே நீங்கள் வயிற்றில் வயல அடிச்சுக்கிறீங்க. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நாங்கள் வந்து என்ன கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் வந்த உடனே சண்டை போடுறீங்களா எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட, சார் வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி எப்போ கெடுக்குது, உங்கள் அக்கா கூட சண்டை, எங்கள் அக்கா கூட சண்டை போடும், ஏன் தங்கச்சி கூட சண்டை போடும். என்னைக்காவது நாங்கள் உங்கள் அக்கா தங்கச்சிட்டு சண்டை போட்டுருக்கோமா? இந்த பக்கம் உங்களுக்கு இல்லைல்ல. நீ என்ன அடிப்படையிலேயே பஞ்சாயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க சார். என்னைக்காவது நீங்கள் மச்சின்சிக்கிட்ட சண்டை போட்ட ஒரு மாப்பிள்ளை செய்தால் வராது சார். நாத்தனார் கொடுமை, மூத்தார் கொடுமை, நீங்கள் தான் அதெல்லாம் சொல்கிறீங்க. எங்களை மாதிரி எங்கள் மனம் சாரி வாழ்க, அப்போ குடும்பம் உருப்படும், நாடும் உருப்படும். அதுவரை ஆண்களால் தான் மனநிறைவும் மகிழ்ச்சியும் குடும்பங்களில் பெறுகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஆண்களா பெண்களா, அற்புதமான தலைப்பு.
ஆண்கள்னு பேசுனாங்க பாருங்க, என்ன பேச்சு, அடடடடா. செலவே இன்னைக்கு பெண்களால் தானே நடக்குது குடும்பத்தில். இந்த ஆம்பளை இங்கே உட்காந்துருக்கவங்களுடைய வேட்டி சட்டையை பூரா ரேட்டு போடுங்க. வேட்டி பேண்ட்டு சட்டை எல்லோரும் எவ்வளவு ரேட்டு போட்டு பெருக்கி போட்டால் ரொம்ப போனால் எவ்வளோ வரும்? ஒரு 40,000 ரூபா வருமா? ஆனால் இங்கே இருக்க பெண்களுடைய சேலை, போட்டிருக்க நகை, போக்குவரத்தெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா எப்படியும் 5 லட்ச ரூபா வரும். இங்கனையே பாருங்கள், பொருளாதாரத்தில் ஆண்கள் எப்படி விட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு வேட்டியை திருப்பி திருப்பி கட்டிக்கிடுவான் ஐயா. இந்த பக்கம் இப்படி மாற்றி கட்டுவேன், இந்த பக்கம் இப்படி மாற்றி கட்டுவேன். அது ஆம்பளைகளுடைய தியாகமே அது ஒரு தனி. அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், விளம்பரம் பூரா பெண்களை வச்சு தான் விளம்பரம் பண்ணுறாங்க. ஏன்னா அதுகளை தான் அட்ராக்ட் பண்ணணுன்ட்டு. இன்றைக்கும் பாருங்கள், சோப், அந்த சோப்பை பெண்களை வச்சு தான் விளம்பரம் பண்ணுறான். லா 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 கம்பளை வித் ஃப்ரெஷ்னஸ். அப்படியே நுரையிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வரும். விளம்பரம் பண்ணாங்க தெரியுமா? ஏன் அது விற்க மாட்டேங்க தெரியுமா? ஆம்பளையில் வச்சு விளம்பரம் பண்ணான். ஆரோக்கிய வாழ்விலேயே காப்பது இருக்குமிடம் ஆரோக்கியம் அவ்விடமே. அந்த சோப்பு எங்கே இருக்குன்னா, முனியாண்டி விலாசில் கை கழுவுற இடத்துல வச்சுருக்கேன். குளிக்கிறதுக்கு தயார் பண்ண சோப்பை பிரியாணி தின்ட்டு கை கழுவுற இடத்துல வச்சுருக்கேன். பெண்களை வச்சு விளம்பரம் பண்ணால் தானேயா எல்லா பொருளும் விற்கிது. ஆம்பளையை ஏமாந்து தானே கிடக்குறான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு, வெள்ளை கலர் பேஸ்ட்டை விளக்குறேன், அந்த பொம்பளை பிள்ளை விளக்குது. ஒருத்தன் வர்றேன், அவன் வந்து வெள்ளை பேஸ்ட்டை விளக்கிட்டு ஹாய் அப்படிங்கிறான். ஐ டோன்ட் லவ் யூ அப்படிங்குது. சிவப்பு கலர் பேஸ்ட்டை விளக்கணுன்னு வாயை ஊதுறேன், சிவப்பு கலரில் புகை வருது. உடனே அந்த பிள்ளை உறிஞ்சிட்டு எஸ் ஐ லவ் யூ. வாயில் வர்ற புகையை வச்சாடா ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ண. எப்படிலாம் காட்டுறாங்க பாருங்களேன். ஒரு கம்பி கட்டுற கம்பிக்கு பாருங்க, கிஸ் கிஸ். கம்பி கட்டுறவன் ஆம்பளை தான். நீ எதுக்கு கிஸ் கிஸ்? அந்த பிள்ளையில வச்சு சொன்னா தான் கம்பி வாங்குறாங்க. அதுதான் உண்மை. ஆம்பளையில் வச்சு இன்னொரு விளம்பரம் பிறப்பு நடிச்சிருப்பார். உடம்பு வலி, ஜலதோஷம், கை காலெலாம் வலிக்குதே, ஏதாவது ஒன்று கொடுப்பா. பிறப்பு கட்டுற கம்பிக்கு யார்? நமிதா. மாம்ஸ், இந்த கம்பி வாங்கி கட்டுங்க மாம்ஸ் அப்படிங்குது. வேறு மாமாக்களையெல்லாம் கூப்பிட்டு கம்பி கட்டுறதுக்கு நன்மைதா விளம்பரம். பெண்களை வச்சு தானே விளம்பரம் பண்ணுறாங்க. ஆண்கள்லாம் பெண்களால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். சும்மாவா சொன்னாங்க? ஒரு படத்தில் நீங்கள் பாருங்கள், இன்டர்வலுக்கு முன்னாடி பாருங்கள், ஆம்பளையெல்லாம் சந்தோஷமாக பாட்டு படிப்பேன். பணக்கார குடும்பம்ங்கிற படத்தில் எம்ஜிஆர் இன்டர்வலுக்கு முன்னாடி அவரும் சரோஜா தேவியும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு பாடுவாங்க. பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், அது சிரித்தோடி வருமா அப்படின்னு பாடின எம்ஜிஆர் இன்டர்வலுக்கு பிறகு பாருங்க, பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியில். உன்னை யார் பேட்மிண்டன் விளையாட சொன்னது? பேட்டையும் பந்தையும் வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்திருந்தா இப்படி ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு பாடுற மாதிரி வருமா? சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் பாருங்கள், வசந்த மாளிகையில், ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 அடா டா டா 5-6 பொம்பளை பிள்ளைய லவ் பண்ணி வாணிஸ்ரீயை கூட்டு போய், லதா என் காதலிக்காக நான் கட்டியிருக்கும் இந்த வசந்த மண்டபத்தை பார், மயக்கம் என்ன இந்த அப்படி பாடிக்கிட்டு இருந்தவர் எண்டில் பாருங்க, மரணம் என்னும் தூது வந்தது அது மங்க. ஏன்றேன் நான். ஏமாந்துட்டியா? நிச்சயதாம்பலத்தில் பாருங்க, பாவாடை தாவணியில் படம் முடிகிறப்ப இருட்டுக்குள்ளே தலையை களைச்சி உட்கார வச்சுருப்பாங்க. படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தான். அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல.
தன்னந்தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலமில்லையடா, இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா. ஆசை ஏன் இந்த நிலைமை என்ன காரணம்? சேது படத்தில் பாருங்க, விக்ரம், மாலையின் வேதனை கோட்டுதடி, காதல் தன் வேலையை காட்டுதடி, இளம் காற்றே எந்தன் பௌர்ணமி நீ சொல்வாய் கண்மணி, காதலின் கேள்விக்கு வெண்ணிலவின் பதில் என்னவோ, வேண்டாத பேச்சுக்கள் ஏண்டா அம்பி. அந்த விக்ரம லாஸ்ட் சீனில் பார்த்தீங்களா, ஒரு பச்சை போர்வையை போத்திட்டு எங்கே செல்லும் இந்த எல்லாம் பெண்கள் தான் காரணம். ஏன்னா ஆம்பளைகளால் வேலை செய்ய முடியாது. நம்ம சமைக்கிறது நாங்கள் தான், டீ போடுறது நாங்கள் தான், இவங்க 2 பேரும். ஹோட்டலில் யார் யார் தோசை சுடுறது? பொம்பளையில் சுடுறாங்க. அவன் பாட்டுக்கு பாருங்க, விளக்கமாத்தில் அப்படி எண்ணெயை தொட்டு அப்படி சத்துன்னு இத்தண்டி தோசைக்கல் அப்படி ஒரு கரண்டி எடுத்து அப்படி அடிக்கிறான் பாருங்க, ராக்கெட் ரவா அப்படி சுருட்டி. யார்? ஆம்பளை தான். வீட்டில் ராக்கெட் ரவா சுடுங்க பார்ப்போம் உங்களால். ராக்கெட் ரவாலாம் ஆம்பளை தான், தோசை மாஸ்டர். பெண்கள்லாம் சும்மா இந்த வழுக்க மண்டை மாதிரி இந்த 3 ஒரு தோசையை, அதுவும் நான்ஸ்டிக் இல்லாமல் எனக்கு சுடவே வரமாட்டேங்குது. ஆம்பளை எப்படி சமாளிக்கிறாங்க? எல்லாம் ரைட்டு. ஆண்கள்லாம் மிகப்பெரிய திறமைசாலிகள். அன்னையிலிருந்து பாருங்கள், தத்துவ மேதைகள் ஆண்கள். உன்னையே நீ எண்ணிப்பார் என்று சொன்ன சாக்ரட்டிஸ் ஒரு ஆண். இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆண். வரிசையாக விஞ்ஞானிகள் அவங்க தான். திரைப்பட பாடலாசிரியர்கள் அவங்க தான். திரைப்பட டைரக்டர்கள், இசைஞானிகள் எல்லாம் அவங்க தான். 1 2 ஏதாவது ஒருத்தர் 2 பேர் பெண்கள் இடையில இருப்பாங்க. அப்படின்னு யார்? ஆண்கள்ங்கிற அணியில் பேசி முடிச்சிட்டாங்க. பெண்களே அப்படிங்கிற அணியில் எவ்வளவு கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த பெண்களால் எவ்வளோ வேதனைப்படுறோம் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு பதில் சொல்கிறாங்க. வீட்டிலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமை, அந்த ஆற்றல். அதனால தான் கணவனுக்கு தமிழில் அழகான தமிழ் சொல் இல்லான் அப்படின்னு அர்த்தம். பெண்ணுக்கு இல்லாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லத்தை ஆள்பவள். ஆம்பளைக்கு இல்லான் அப்படின்னு வச்சா என்ன அர்த்தம்? இல் ஆண் அப்படின்னா இல்லத்தை ஆள்பவன்ல. இல்லான்னா ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். இல்லத்தை ஆள்பவள் பெண். ஆணுக்கு இல்லான் அப்படின்னு பேர் கிடையாது. அதனால தான் ஒரு பெண்ணை வீட்டுக்கு விளக்கேற்றி வைப்பவள் ஒரு பெண் தான் அப்படின்னு, ஒரு பெண்ணால் தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. எந்த இடத்துல ஆரம்பத்திலிருந்து அதிக வாய்ப்புகளை பெற்றிருந்தது பாருங்கள், ஆண்கள் தான். எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், ஒரு சினிமாவில் ஆம்பளை மண்வெட்டி எடுத்து வயக்காட்டில் வேலை செஞ்சிட்ருப்பார். இந்த அம்மா சோறு தூக்கிட்டு வரும். கல்யாண வலையோசை கொண்டு இவர் வேலை செய்வாராம், இந்த அம்மா சோறாக்கி கொண்டு வருது. இது மாதிரியே தான் காட்டுவாங்க. இவர் வயக்காட்டில் வேலை செய்வார், இந்த அம்மா சோறு கொண்டு வரும். அதே மாதிரி இன்றைக்கும் கட்டடத்தில் வேலை செய்கிறவருக்கு பேர் கொத்தனார். அந்த கூட வேலை செய்கிற அந்த அம்மா இங்கே இருக்கிற கலவையை 5 இதில் அந்த சாரத்தில் ஏறி சட்டியில் தூக்கி கொண்டு போய் அந்த கொத்தனார்ட்ட அப்படி கொட்டும். வேலை எங்கேருந்து? இங்கேருந்து சாரத்தில் ஏறி அந்த கலவையை கொண்டு போய் கொட்டுற அந்த அம்மாவுக்கு என்ன பேர் வைத்து கொடுத்துருக்கான்னு தெரியுமா? சித்தாள். எவ்வளவு ஏத்தம் பார்த்தீங்களா? சித்தாள்னா என்ன அர்த்தம்? சின்ன ஆள். எதுக்குன்னா சம்பளத்தை கம்மி பண்ணுறதுக்கு. ஆம்பளைகளுக்கு வேறு ஒரு வேலையும் இல்லை. கலவை அள்ளிந்தா அப்படிம்பார், அப்படி பூசுவார். சாரத்தில் அப்படி ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படி மேலே பூசுகிறவருக்கு பேர் கொத்தனார். அவருக்கு 1500 ரூபா சம்பளம், சித்தாளுக்கு 500 ரூபா சம்பளம். ஒரு பிரியாணி கரண்டியில் அந்த வட்டாவில் அப்படி கரண்டியை வச்சு கிண்டுற வேலை மட்டும்தான் ஆம்பளை. வெள்ளைப்பூடு உரிக்கிறதுலேருந்து இஞ்சி உரிக்கிறதுலேருந்து அதுகளுக்கு பேர் என்னன்னா கூட மாட வேலை செய்கிற பொம்பளை ஒரு 5 பேருங்க. ஆளுக்கு ஒரு 300 ரூபாயை போட்டுக்குங்க. சமையல் மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா.
எதுக்கு? கரண்டியை வச்சு கிண்டுறவருக்கு 5000. காலையிலேருந்து வெங்காயம் உரித்து அந்த இது பண்ணுறதுக்கு பேர் வந்து அதுகளுக்கு 200 ரூபாயா? பெண்களின் உழைப்பு ஆரம்பத்திலிருந்தே அவமதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏன்? கல்வி என்ற ஆயுதம் பெண்கள் கையில் இல்லாத காரணத்தினால்தான் ஒரு பெண்ணுடைய உழைப்பு புறக்கணிக்கப்பட்டது. என்னைக்கு பெண்கள் கல்வியை கையில் எடுத்தார்களோ அன்னைக்கு தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக அந்த உழைப்புக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. இதை முதலில் தெரிவித்தவர் வேறு யாரும் இல்லை, வெண்தாடி வேந்தன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தான். பெண்கள் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கிட்டு கையில் பேனாவையும் ஒரு துப்பாக்கியையும் கையில் கொடுங்கடான். இன்னைக்கு நம்ம மதங்க சாமி நம்பிக்கை எப்படி? 3க்கும் பெண்கள் தான் கடவுள். அலைமகள், மலைமகள், கலைமகள். கலைமகள் யார்? சரஸ்வதி. கல்விக்கு கடவுள் அவங்க தான். கையில் வீணை வச்சுருப்பாங்க. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் கலைவாணி அப்படின்னு பாட்டு. லட்சுமிக்கு ஒரு பாட்டு இருக்கு, கையிலேருந்து இப்படி காசு கொட்டும், வெள்ளை கலர் சேலை. அந்த அம்மாவை கும்பிட்டா நமக்கு செல்வம் பெருகும். திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக. மலைமகள். அதுக்கடுத்து மலைமகள். வீரத்துக்கும் ஒரு பெண் தான். ரச்ச ரச்ச ஜெகன்மாதா சர்வசக்தி தய துர்கா, ரச்ச ரச்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. கலைவாணி கையில் வீணை வச்சிருக்கான், லட்சுமி கையில் காசு வச்சிருக்கான், பார்வதி துர்கா வந்து கையில் சூலாயுதம் வச்சிருக்கான். பெண்கள் கையில் அன்று சூலாயுதம் கொடுக்கப்பட்டது, இறைவனின் கையில் காசு கொடுக்கப்பட்டது, கையில் வீணை கொடுக்கப்பட்டு கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் பெண்கள் கடவுளாக வழிபடப்பட்டார்கள். ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு கல்வி, இந்த சமுதாயத்தில் சரஸ்வதிகளை உருவாக்கினோமா? இந்த சமுதாயத்தில் செல்வத்தை லட்சுமிகளை உருவாக்கினோமா? பார்வதிகளை உருவாக்கினோமா? கேள்விக்குறி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சமமாக பெண்கள் அனைத்து பணிகளிலும் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு பெண் அப்படி நின்று அப்படி கம்பீரமாக பாக்கெட்டில் அந்த AK-47 துப்பாக்கி அப்படி வச்சுட்டு ஒரு 5 ஆம்பளை அப்படி நின்று அம்மா அப்படின்னு சல்யூட் அடிக்கிறான் பார். தந்தை பெரியார் கண்ட கனவு இதுதான்யா. ஒரு பெண்ணுக்கு ஆண் அடிமையாகிவிட்டான் என்று நீங்கள் இதில் நினைக்காதீங்க. ஒரு பெண்ணால் அந்த பணியையும் செய்ய முடியும் என்பதை நிலைநாட்டி காட்டியது அதுதான். பெண்கள் துணிந்து ஒரு இடத்திலே ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தால் அந்த செயல் எவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக அமையுங்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. மதுரையில் ஒரு சிறு சேமிப்பை சிறப்பாக நடத்திய சின்ன பொண்ணுன்னு ஒரு அம்மாவுக்கு அந்த பெண்ணினுடைய சேவையை பாராட்டி அன்னைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் ஐயா அந்த சின்ன பொண்ணோட காலில் விழுந்து வணங்கி அந்த பெண்ணை பாராட்டினார்னா, ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு பெரிய பொருளாதார மாற்றத்தை அந்த சமுதாயத்தில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கு காமிச்சாங்க. நம்ம நாகநந்தினி சொன்னது மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு பெண் வந்து நான் மேத்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே கீழே உட்காந்துருந்த முதலமைச்சர் அந்த பொண்ணை பார்த்துட்டு, சுப்புலட்சுமி அந்த பொண்ணு, உடனே அம்மா இங்கே வாமா அப்படின்னு கீழே வர சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மாலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பக்கத்தில் போனோன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதலமைச்சர் தான் கையெழுத்து போடுகின்ற அடுத்த நாள் செக்ரட்டரிட்ட ஃபைலில் மு.க. ஸ்டாலின் என்று கையெழுத்து போடும் அந்த பேனாவை எடுத்து அந்த பெண் கையில் கொடுத்து, நீ மேத்ஸ் டீச்சர் ஆகும்போது இந்த பேனாவை பயன்படுத்தின் கையில் கொடுத்து அந்த பெண்ணினுடைய உச்சியில் முகர்ந்து முத்தம் கொடுத்தார் பாருங்க.
இதுதான் பெண்கள் படிப்பிலும் உழைப்பிலும் எப்படி சிறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இதுதான் பெரிய சான்று. அது மட்டும் இல்லை, ராணிப்பேட்டையா? ஆகா, ராணிப்பேட்டைக்கு எல்லாரும் கைத்தட்டு கொடுங்க. அந்த சுப்புலட்சுமி வந்து ராணிப்பேட்டைங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அதே மாதிரி ஜெர்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு காது கேட்கல, வாய் பேச முடியல. பேட்மிண்டனில் ஒலிம்பிக்கில் போய் 3 தங்க மெடல் வாங்கிட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு. காது கேட்கல, வாய் பேச முடியல, அழகான பொண்ணு. ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டு நிற்கிது. அவங்க அப்பா, என் பொண்ணுக்கு காது கேட்கல, வாய் பேச முடியலன்னு சொன்னோன்னே, இந்த குழந்தைய எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு விட்டுறியா, பொம்பளை பிள்ளை வேற, எவன் கட்டுவான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய படிக்க வைக்க வேணான்னு சொன்னாங்க. என் பிள்ளை படித்து இன்னைக்கு பேட்மிண்டனில் சாம்பியன் ஆகி ஒலிம்பிக்கில் உசேன் போல்ட்டுக்கு அடுத்து 3 தங்கப்பதக்கத்தை என் பொம்பளை பிள்ளை என் மக வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு அந்த பாராட்டு இப்போ கைதட்டுறீங்களே அது கேட்கல. எல்லாருடைய முக அசைவையும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிச்சு. முதலமைச்சர் அப்படியே கைதட்டி கண் கலங்கி அந்த கண்ணீரை தொடச்சார். அதையே அந்த ஜெர்லினுங்கிற பொண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த நாட்டின் முதலமைச்சரே ஆனந்த கண்ணீர் விட்டார் பாருங்க அப்படின்னு அந்த காட்சியை பார்த்து அந்த பொம்பளை பிள்ளை சந்தோஷப்பட்டுச்சு பாருங்க. ஒரு காது கேட்காத, வாய் பேச முடியாத ஜெர்லினுங்கிற பொண்ணு 3 தங்கப்பதக்கங்களை வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிற சாதனை படைத்தது இந்த தமிழ்நாட்டில் தான். அதனால தான் இந்தியாவிலேயே பெண் கல்வியில் அதிக சதவீதத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு. புதுமை பெண் நான் முதல்வன்கிற திட்டத்தினால இன்னைக்கு கல்லூரியில் சென்ற ஆண்டை விட 4,70,000 மாணவிகள் அதிகமாக கல்லூரியில் சேர்ந்திருக்காங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்புகள் ஆண்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கிடைத்தது. படிப்பதற்கு வாய்ப்பு, பொது இடத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு, சகல சுதந்திரங்களையும் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு. அதனால தான் அவங்களால வந்து மிகப்பெரிய தத்துவ ஞானிகளாக இருந்துச்சு, மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள், இசையமைப்பாளர்கள், மிகப்பெரிய பாடலாசிரியர்கள் எல்லாம் ஆம்பளையே தான். இசைஞானி இளையராஜா, MS விஸ்வநாதன், பெண் இசையமைப்பாளர் ஒருத்தர் 2 பேர், எங்கனையோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு பெண் டைரக்டர் சுதா கொங்கராங்கிற ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய அந்த திரைப்படம் இருக்குது பாருங்க, எப்படிப்பட்ட திரைப்படம். அந்த சூர்யா வந்து சூரரை போற்றுன்னு கிராமத்துக்காக ஒருத்தன் ஒரு ஃப்ளைட்டு விட்ட அந்த ஒரு சாதாரண கிராமத்துக்காரனை சூரரை போற்று என்ற ஒரு படத்தை இயக்கிய ஒரு பெண் டைரக்டர் உலகத்திலே சிறந்த இயக்குனராக ஒரு பெண்ணால் உருவாக முடியும் சொல்லி அந்த பெண் இயக்குனர் உருவானாங்க. சினிமா பாட்டு எழுதுறது அந்த காலத்திலேருந்து ஆம்பளைய தான். மருதகாசி, உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமார் ஐயா எல்லாம். ஆனால் ஒரே ஒரு பெண் கவிஞர் இடையில எழுதினாங்க, குடியிருந்த கோயிலுங்கிற படத்தில். அதில் ஒரு அம்மா, அந்த அம்மா முஸ்லீம், ரோசனா பேகம் அவங்க பேர். அவங்க அந்த பாட்டை எழுதிட்டு வந்து எம்ஜிஆர்கிட்ட காட்டுறாங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட. ஐயா இந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன், இந்த பாட்டை உங்கள் படத்தில் கொண்டு வந்துருங்க. எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு முதல் வரியை பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டார். எழுதியது இஸ்லாமிய பெண். முதல் வரி என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? குங்கும பொட்டின் மங்கலம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், இன்றன கூடும் இளமை, ஒன்றன பாடும் இளமை அப்படின்னு பொட்டு வைக்காத ஒரு இஸ்லாமிய பெண் நமது தமிழ் பண்பாடான குங்கும பொட்டின் மங்கலம்னு எழுதியிருக்கு பாரு. அந்த பாட்டை முதல்ல MS விஸ்வநாதன்ட்ட கொடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு பெண் கவிஞர் எழுதுனாங்கிற ஹிஸ்ட்ரியை நான் தொடக்கி வைக்கிறேன். அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண் கவிஞர்னு. குங்கும பொட்டின் மங்கலம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், இன்றென கூடும் இளமை, ஒன்றென பாடும். ஒரு பெண் கவிஞர் எழுதினது. இன்னைக்கு தாமரைன்னு ஒரு பெண் கவிஞர். என்ன பாட்டியா? காலாங்கிற படத்தில் சிச்சுவேஷனை சொன்னால் ரேட்டாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு பழகின ஒரு பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கேன் நம்ம மனைவி இருக்கிற நேரத்தில் வந்துடும். எனக்கு நடந்துச்சு அப்படி. என் மனைவியோட உட்காந்துருக்கேன்,
ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு புள்ள, லியோனி எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கையை இறுக்க பிடிக்கிறா. யாருப்பா நீ? லூர்து ராணி தெரியாதா? 8ஆம் கிளாஸில் எனக்கு நீ நெல்லிக்காய் வாங்கி கொடுத்து பாதியை கடிச்சிட்டு நீ பாதியை திங்கலையா? ஏங்க நீங்கள் லியோனியோட வீட்டுக்காரமாவா? லியோனி அப்போல்லாம் என்னை விட்டு எங்கேயுமே போகாது, நாங்கள் 2 பேரும் எப்பயும் சேர்ந்து தான் இருப்போம்னு என் வீட்டுக்காரியோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இப்படியே பார்க்குற ஏம்மா இப்படி வந்து இதை இந்த நேரத்தில் வந்து நீ சொல்லணுமா? இதே சிச்சுவேஷன் ரஜினிகாந்துக்கு காலா படத்தில் வரும். யாரு? உமாதேவி, அந்த கவிஞர் பேர். அவங்க வந்து ரஜினியோட லவ்வர் ஸ்கூட்டரில் வரும், ஈஸ்வரி ராவ். ரஜினி இப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அப்போ ஒரு பாட்டு அந்த உமாதேவி எழுதியிருப்பாங்க. ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. அடுத்த வரி தான். ஊட்டா மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்ற. ஒரு பெண் எப்படி உணர்ந்து எழுதியிருக்காங்க பாருங்க. ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றதேன். ரஜினியோட நிலைமை, பழைய லவ்வர் வந்தோன்னே என்னடா பண்ணுறதுன்னு முழிப்பார். ஈஸ்வரி ராவ் வீட்டில் வந்து என்னது அவள் வந்தோன்னே என்ன அவ்வளவு லுக்கு, என்னையும் தான் விளாத்தி குளத்தில் தப்படிக்கிற பெருமாள் பின்னாடியே அலைஞ்சான், இப்போ நான் பஸ் எடுத்து போயிடவா விளாத்தி குளத்துக்க அப்படிங்க. ரஜினி இப்படி கையை கட்டிட்டு இப்படியே பார்ப்பார். வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் இப்போ நீ தான் எனக்கு உயிருன்ட்டு அந்த ஈஸ்வரி ராவ் கையை பிடிப்பார். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பெண் கவிஞரால் பாட்டு எழுத முடியும் அப்படிங்கிறத, பெண்கள் பொது இடத்துல நிற்கக்கூடாது என்ற நிலை, படிக்கக்கூடாது என்ற நிலையை மாறி ஒரு ஆணுக்கு நிகராக பெண்கள் கவிதை எழுத முடியும், இசையமைக்க முடியும், படங்களை இயக்க முடியும், இன்ஸ்பெக்டராக முடியும், ஐஜி ஆக முடியும், கலெக்டராக முடியும், ஏன் இந்தியாவின் பிரதமராக கூட ஒரு பெண்ணால் ஆக முடியும் என்று அன்னை இந்திரா அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக இன்னைக்கு மாறினாங்க பார். இதெல்லாம் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்தும் அதிலிருந்து பெற்ற வளர்ச்சியில் ஆண்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்று வளர்வது என்பது வளர்ச்சி அல்ல. அமுக்க அமுக்க நசுக்க நசுக்க அடிமைப்படுத்த அடிமைப்படுத்த அதை மீறி வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சி. பலவிதமான அடிமைத்தனங்களை மீறி படிப்பிலும் உழைப்பிலும் இன்று வளர்ந்து வருபவர்கள் ஆண்களை விட பெண்கள்தான் என்று தீர்ப்பளித்து எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எங்கள் உயிரினும் மேலான ராணிப்பேட்டை ரசிகர்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.